Thank you. Danga auntie. Right. Thank You should you, grow up to Auntie. be good citizens, okay? Bye. Excuse me, sir. Yes, tell me. Can you contribute towards Kargil Fund? Yeah, sure. Thank you. Thank you. Jai Hind. Thank you. Have a nice day. Sir, can you contribute to the Kargil funds? Yes. Thank you. Okay. நமக்கு தேசப்பற்று வேணும் சார். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். என்னாச்சு நோட்ஸ் கிடைச்சதா? வாங்கிட்டப்பா. உங்களுக்கும் கிட்டாங்களாப்பா? பரவாயில்லடா. இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு தேசப்பற்று இருக்குங்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. வா போலாம். ஆட்டோ ஆட்டோ. செலவுக்கு பணம் வச்சிருக்கேடா? இருக்குப்பா. பரவாயில்ல வச்சுக்க. இந்தா. இல்ல வேண்டாம். பரவாயில்ல வச்சுக்க. தேங்க்ஸ்ப்பா. ஓகே. உடம்பு பாத்துக்க. ஓகே. பாய். பாத்து. பாய். ನೀವು ಸ್ಟಾರ್ ಮೆಂಬರ್ ಆಡ್ರಿ வெக்கமல்ல சேர்மன் வராரு. போடாதவங்க ஆடிக்கிட்டு இருக்கான், போடுறவர ஆடாம வராது. யோ என்ன அது பாக்குறதல்ல இதெல்லாம்? பாத்துக்கிட்டு தான் சார் இருக்கேன். பாக்க சொல்ல நிறுத்த சொல்ல வேண்டியதா? தண்ணி போடலங்கிற திமிர்ல பேசுறான். பசங்கன்னா அப்படித்தான். பிரின்சிபால் இல்ல அதான் இந்த போடு போடுறாங்க. யார் சொன்னது? அடுத்த பிரின்சிபால் நான் தான். அத நீயே சொல்லிட்டு இருக்க கூடாது. அத நான் சொல்லணும். பூதேவி யார் அவங்கள சொன்னேன் சார். டேய் நிறுத்துங்கடா. Stop. இது என்ன காலேஜ்னு நினைச்சீங்களா இல்ல சுடுகாடுன்னு நினைச்சீங்களா? ஆல் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ். இவங்க வாழ்க்கையில இவங்களோட கழுத்துல என்னைக்குமே மாலை விழ போறது இல்ல. ஏன்னா காலையில இருந்து மாலை வரைக்கும் இவங்க காலேஜுக்கு வர போறது இல்ல, மாலையில இருந்து காலை வரைக்கும் இவங்க வீட்டுக்கும் போக போறது இல்ல. எனக்கு இருக்கிற கெட்ட பழக்கத்துக்கு இவங்க சாகுற வரைக்கும் நான் உயிரோட இருக்க போறது இல்ல. அதுக்கு முன்னாடி இவங்களே எல்லாம் மாலையும் கழுத்துமா மரியாதையோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். மாலை ஓகே, அது என்ன தண்டனை கடையில் அடிக்கிறானே அவனுக்கு என்ன மரியாதை? யார பத்தி வேணாலும் தப்பா பேசுங்க, அவங்கள பத்தி மட்டும் பேசாதீங்க. யார் தெரியுமா அவங்க? அவங்க தான் சார் இந்த மண்ணினுடைய கலாச்சாரம். அவங்க தான் தமிழின் கலாச்சாரம். அவங்க தான் சார் இந்த மண்ணின் மைந்தர்கள். தலைக்கு 10 ரூபா வசூல் பண்ணி அவங்கள கூட்டு வந்திருக்கோம் வாசிக்கிறதுக்கு. அட்ரா டேய். அடிங்க அளவுட்டு போ. டிகிரி முடிச்சு என்னடா பண்ண போற? புக்ஸ் எல்லாம் இடைக்கு போடுவேன். நீ அரியர் வைப்பியே, வேணா வாங்கிறியா? நோ நோ நோ. டேய் மச்சான், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் ஒருத்த வரான், அவனை கவனி. தம்பி நில்லுப்பா, இங்க வா. நீ இங்க வா. யார பாத்து? வெயிட் பாத்துடா. ஃபர்ஸ்ட் இயர் படிக்க வர்றீங்க, காலேஜுக்கு வர அன்னைக்கு இப்படி பட்டனை போடாம வர்றீங்களே, பட்டனை போடுப்பா. நீ போட்டு விடுற. ஓகே ஓகே கூல் டவுன் கூல் கிரேட் இன்சல்ட். நம்ம காலேஜ் பையன் தானடா. நான் பட்டன் போறனால ஒண்ணும் குறைய போறல, நானே போட்டு விடுறேன். அவன் ஜட்டி போட்டு விடும்பா. அதுக்கு தான் நீ இருக்கிறியாடா. போடும்பா. ஏய் பட்டன் இருந்தாடா போடுவே. இருந்தாடா போடுவே. இருந்தாடா போடுவே. என்னடா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் நீங்க, செகண்ட் ஹாஃப் சேது சியா மாதிரி போறா. என்ன பண்ணிட்டு போறான் பாத்தியா? நான் அவனை கூப்பிட சொன்னேன்டா. கூப்பிட சொன்னேன். நேத்து வரேன்னு சொல்லிட்டு ஏண்டி வரல? உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வரேன்னு தாண்டி சொன்னேன். அதுக்குள்ள ஒரு அப்பாயின்ட்மென்ட். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் எப்படி போணும்? மெயின் பில்டிங் தானா கேரடர் வரும். அதையும் தாண்டி போனா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் வரும். ஒரு நிமிஷம் புடி. உன் பேர் என்ன? கோகுல். கோகுல், எதையுமே தாண்டி போக முடியாது தெரியுமா? கிராஸ் பண்ணி தான் போகணும். சரியா? சரிங்கண்ணா. ஓகே பாய். யாரா அவன்? எஃப் சேனல்ல ஃபேஷன் கேட்வாக் நடந்து வர மாதிரி வர்றான். ஒரு மாதிரியா இருக்கிறானே. கேப்பமா? என்ன புதுசா? ஆமா புதுசுதான். கரெக்டவா? இதே ஒரு பெண் வர்க்கம் கேட்டிருந்தா என்னோட ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். ஆண் வர்க்கங்கறனால நீ தப்பிச்ச. ஆமா ஃபர்ஸ்ட் இயரா? ஃபைனல் இயர். என்ன எதை கேட்டாலும் ஏர்க்கு பாரா பேசுறான். என்ன டிபார்ட்மெண்ட்? இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் மேன். இங்கிலீஷ் நம்ம டிபார்ட்மெண்ட். ஐ அம் ஜேகே. ஐ அம் அஸ்வின் ஃப்ரம் ஊட்டி. ஓகே ஓகே ஐ அம் ஆல்சோ இங்கிலீஷ். ஸ்கூல் கான்வென்ட்ல ஊட்டிலாம் படிச்சேன். ஹலோ, ஐ அம் நெப்போலியன். போடா. இவர் நெப்போலியன், இவர் விஎஸ் ஓபி, இவர் ஓல்ட் காஸ்கி, இவர் ஓல்ட் மங்கி, இவன் மானகட்ட மானிட்டர். இந்த ஜேகே பார்க்க வந்திருக்காரு, கொஞ்சம் டீசன்ட்டா நடந்துக்கங்கடா. ஃபர்ஸ்ட் டே அதுமா ரொம்ப கலக்கல பிரைட்டா வந்திருக்க. எக்ஸ்கியூஸ் மீ. யா? என்ன ஞாபகம் இருக்கா? யார் நீங்க? என்னங்க நீங்க? காலையில தான் நான் உங்களுக்கு டொனேஷன்லாம் கொடுத்தேன். நீங்க கூட எனக்கு கொடிலாம் குத்துறீங்க பாருங்க.
என்னங்க இது ரோட்ல எவ்வளவு பேர்கிட்ட நாங்க கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? வாங்கடி போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. நான் இந்த காலேஜ் தான், BA ஃபைனல் இயர் இங்கிலீஷ் லிட்டரேச்சர். ஓ அப்படியா, வாங்கடி போலாம். நீ உட்காரு, நான் எடுக்கிறேன். ஹலோ, ஹலோ அம்மா, நான் அஸ்வின் பேசுறேம்மா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. காலேஜ் எப்படி இருக்கு? காலேஜ்லாம் நல்லா இருக்கு, ஆனா ஹாஸ்டல் ரூம் தான் கிடைக்கல. ஃப்ரெண்ட்ஸுங்களோட தங்கி இருக்கேம்மா. தங்கச்சிக்கிட்ட ஃபோன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். ஹேமா, அண்ணா உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ, ஏய் என்னடி, எப்படி இருக்க? மெட்ராஸ் புதுசு, ஊரை சுத்தி பாக்குற எண்ணத்துல படிப்பு போட்ட விட்டுறாத. அப்புறம் உனக்கு பதிலா நான் வந்த எக்ஸாம் எழுத முடியாதுப்பா. என்னடி எனக்கே அட்வைஸ் கொடுக்குறியா? சரி சரி, அம்மாட்ட ஃபோன் கொடு. ஹலோ சொல்லு. அப்பா எங்க இருக்காங்க? அப்பா டியூட்டி போயிருக்காருப்பா. வேளை வேளைக்கு சாப்பிடு. உடம்ப பாத்துக்கோ. என்ன? பை. குட் நைட். நிறுத்து. ஏன் சார் வண்டி ஸ்டாப் பண்ணீங்க? ஏமா நோ என்ட்ரில வந்து இல்லாம கேள்வி வேற கட்டிட்டு இருக்க நீ? போர்டு இருக்கு, அது மேல போஸ்ட் ஒட்டி இருக்கு. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. உன்கிட்ட ஆர்சி புக் லைசென்ஸ் இருக்கா? எடுத்துட்டு கீழே இறங்கு. முதல்ல அது போய் க்ளீன் பண்ணுங்க சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ முதல்ல கீழே இறங்கு. சார் இந்த அம்மா நோ என்ட்ரில வந்திருக்காங்க. ஆர்சி புக் கொடுமா. இந்தாங்க சார். ஃபைன் கட்டுமா? நான் எதுக்கு சார் ஃபைன் கட்டணும்? முதல்ல உங்க ஆளுங்களை ஒழுங்கா வேலை பார்க்க சொல்லுங்க. என்ன எதுக்கத்தால ராங்கா பேசுற? உன் அட்ரஸ் சொல்லு. ஆர் பாரதி, டாக்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் ரத்னவேல் பாண்டியன். சாரி மேடம், ஜஸ்டிஸ் பொண்ணா? ப்ளீஸ் கிளம்புங்க, நீங்க எங்க வேலையை கெடுக்காதீங்க. நான் ஃபைன் கட்டிட்டு போறேன் சார். இல்ல ப்ளீஸ் கிளம்புங்க. கார்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து என் ரூம்ல வை. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். எஸ். பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு? 10 minutes ஆச்சு சார். Give me 5 minutes. ஓகே சார். சார் வந்துட்டாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. Hello. How are you? Good evening, sir. Sit down. குட் ஈவினிங் சார். No photographs. Please. நான் உங்களை இங்க வர சொன்னது இன்டர்வியூ வேண்டான்னு சொல்றதுக்கு தான். ஏன் சார்? See, நீங்க இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு நான் என்ன பெரிய விஷயம் பண்ணிட்டேன்? சார், நீங்கள் ஸ்பெஷல் கோர்ட்டில் இருந்தப்போ இந்த நாடே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான வழக்கில் ரொம்ப தைரியமாக தீர்ப்பு சொல்லியிருக்கீங்க. இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா சார்? Look, let me tell you this. பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ எதுவாக இருந்தாலும் அதை பெரிய இஷ்யூ ஆக்குறது தானே உங்கள் வேலையே. ஐம் சாரி, டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. சார், கொஞ்சம் பர்சனலாக தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறோம். இப்போ தான் சொன்னேன்ல, பத்திரிகைக்காரங்கிட்ட பர்சனலாக பேசினா அதையும் நியூஸ் ஆக்கிடுவீங்க. இல்லை சார், அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம். அப்படின்னா அதை ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்குறீங்களா? இப்போ ஏன் யோசிக்கிறீங்க? எழுதி கொடுக்குறேன் சார். இவங்கெல்லாம் எழுதி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிக்கோங்க. ஓகே சார். இப்போ சொல்கிறீங்களா சார்? சார், நான் என் வேலையை நேர்மையாக செய்கிறேன். இந்த நேர்மையாக வேலை செய்கிறவனை விட்டுருங்க. வேலையே செய்யாமல் கவர்மெண்ட்டை சீட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள ஃபோட்டோ எடுத்து அவங்கள பற்றி ஏதாவது நீங்கள் எழுதுனீங்கன்னா தட்ஸ் குட் ஃபார் யூ. ரொம்ப நேர்மையா இருக்கவங்களுக்குலாம் ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். உங்களுக்கும் அப்படிதானே சார்? நான் சொன்னது அப்படியே வேற விதமாக சொல்கிறீங்க. நோ நோ நோ, இதுக்கெல்லாம் பயந்தா இந்த நாட்டில் வேலையே செய்ய முடியாது. யார் வாங்கலாம்? எல்லாரும் அவங்க அப்பாவை தேடிட்டு வந்தவங்க. அதுவும் உன்னை பத்தி தான் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன்? ஹலோ, டிவி பார்த்துருக்குல, டிஸ்டர்ப் பண்ணாம போ. அம்மா, என்னம்மா ப்ளீஸ் சொல்ல. முதல்ல அப்பா போய் பாருமா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா, இது இந்தோளம் தானே? ராங் ரூட்டில் போனீங்க. சாரி சாரி, கனடா தானே? ஒன் வேல போனீங்க. ஓ, அதுவாப்பா. அது நோ என்ட்ரின்னு தெரியல, அது மேல போஸ்ட் ஒட்டி இருந்துச்சு. Don't try to break the law. நான் ஃபைன் கூட கட்டுறேன்னு சொன்னேன். No, நீ ஃபைன் கட்டியிருக்கணும். இல்லைன்னா அந்த போலீஸ்காரனுக்கு டியூட்டி கான்ஷியஸ் இல்லைன்னு கோர்ட் வரைக்கும் இழுத்துருக்கணும். நீ ரெண்டுமே பண்ணலையே. சாரிப்பா. வாட் சாரி? உனக்காக நான் ஃபைன் கட்டிட்டேன். Don't repeat it, okay? Play some music. Please.
சரி டைம் ஆயிடுச்சு நாங்க கிளாஸ் கிளம்புறோம் டி மேரேஜ் விஷயமா என்னதான் பிளான் பண்ணிருக்கீங்க? நம்ம அம்மா அப்பா சைடுல இருந்து எதிர்பார்த்தோம்னா கரிஷ்மா போய் கூப்பிடு. அவளை ஏன் தொந்தரவு செய்கிறாய்? கொஞ்ச நாள் கூப்பிட்டு வா. பாப்போம். இல்ல அப்படின்னு சொல்லிட்டா நம்மளா டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரும். அது முடியாத காரியங்க. இல்ல கரிஷ்மா, நம்ம வேற என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க, வேற 2-3 பேர் இருக்காங்க. கரிஷ்மா அவங்க எல்லாம் பார்த்து இது வந்துடுறேன். ஓகே போயிட்டு வா. இதான் உனக்கு லாஸ்ட் அட்வைஸ். காலேஜுக்கு படிக்க வந்திருக்கோமா இல்ல அவன் கூட பழகிறது ஓ இஷ்டம். அதுல நான் தலையிடல. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுற நேரத்துல இப்படி உட்கார்ந்திருக்கேன். இன்டீசென்ட்டா இல்ல? பாரதி வா நம்ம கிளாஸ்க்கு போலாம். என்னடா மச்சான் நெப்போலியன் சட்டை போய் நீ போட்டு வந்திருக்க? வேக போற கட்டைக்கு அவன் சட்டையை போட்டா என்னடா? அவன் காசு கொடுத்து வாங்குறான், நான் ஓசில ஓட்டு அனுபவிச்சிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஓசியிலே காலத்தை ஓட்டு. என்னடா திலீப் கரிஷ்மாவோட லவ் மேட்டர் அவங்க வீட்ல தெரிஞ்சு 2 பேரும் வேஸ்ட் குடிச்சாங்க. அவங்கள ராயப்பேட்டை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கடா. ஜேகே உடனே உன கூட்டி சொன்னாடா. கிளம்புடா. சீக்கிரம் வா. ஏறு ஏறு. பெத்தவங்களுக்கு தெரியாத கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க யார் இதெல்லாம் செய்யறதுக்கு? அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க. அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. செலவு மிச்சம்னு சந்தோஷம் தான் படுவாங்க. இந்த மூஞ்சியை பாரு. முதல்ல இது மூஞ்சியா பாரு. இந்த மூஞ்சிக்கு அவங்க அப்பன் 40,000 நகையும் 1 லட்சம் ரூபாய் பணமும் கேட்கறான். சமுதாயத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கறதா நாங்களே பண்ணி வச்சோம். இதுவும் ஒரு வே ஆஃப் சோசியல் சர்வீஸ் தான். என்னடா சொல்ற? கரெக்ட்டா சொன்ன. போடு. பொறுப்பு இல்லாம பேசுறீங்களே, வெக்கமா இல்ல? ஹலோ நிறுத்துங்க. நாங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். என்ன இப்போ? நாங்க மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலனா இந்நேரம் அவங்க செத்துருப்பாங்க. இன்னைக்கு அவங்க பேரண்ட்ஸ் சண்டை போட்டு போலாம். ஆனா எத்தனை நாளைக்கு பிள்ளைங்களை பிரிஞ்சு பேரண்ட்ஸால இருக்க முடியுமா? நாளைக்கே அவங்க ஒண்ணா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே அவங்க செத்துட்டாங்கன்னா உயிரோட வேல்யூ தெரியாம பேசாதீங்க. சார் எனிவே கங்க்ராச்சுலேஷன் சார். எதுக்கு? என்னதான் இருந்தாலும் அடுத்து காலேஜினுடைய பிரின்சிபால் ஆக போறீங்க. அதுக்காக தான். தேங்க்யூ. கல்லூரி மாணவர்களுடைய பிரதிநிதிங்கிற முறையில ஐ வாண்ட் டிஸ்கஸ் வித் யூ. என்ன டிஸ்கஸ் பண்ண போற? நிறைய விஷயங்கள் பேசணும். உட்கார்ந்துட்டு பேசுவோம். எஸ். அன்னைக்கு உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், சிட் ப்ராப்பர்லி. சார் இப்போ நீங்க காலேஜினுடைய பிரின்சிபால் ஆக போறீங்க. நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்குள்ள ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி நீங்க டீல் பண்ண போறீங்க? டேய், ஸ்டூடண்ட்னாலே ப்ராப்ளம் தான் அர்த்தம். ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதே நீங்க தானே. ஆனா எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். சார் போய் சொல்லாதீங்க சார். எவன்டா போய் சொல்றது? இவன் தான்டா. சாரி சார், சாரி சார். காலேஜ்ல ஸ்ட்ரைக் பண்றது, காலேஜ் கண்ணாடியை உடைக்கிறது, பஸ்ஸை எரிக்கிறது, ஒரு பொண்ணு ஹலோன்னு சொன்னா போதும் அப்படியே அழகா தூக்கிட்டு போறது. இவர் புழுகுறாரு சார். சத்தியமா இப்ப நாங்க அதெல்லாம் செய்யறதே இல்ல. இப்ப அதெல்லாம் அரசியல்வாதிங்க செய்யறாங்க. பழிய எங்க மேல போட்டுறாங்க. இந்த காலேஜுக்கு பெருமை சேர்க்கிறதே நாங்க தான் சார். காலேஜ் காம்பவுண்ட தாண்டி போங்க. இந்த காலேஜ பத்தி எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். யாருக்கிட்ட ரீல் விடுற? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் சார். நம்புங்க சார். ஒரே ஒரு நாள் ஸ்டூடண்ட்ஸா இருந்து பாருங்க. அப்பதான் எங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் சார், 24 hours எங்க கூட இருந்து பாருங்க. நாங்க என்ன பண்றோம், எப்ப பண்றோம், எப்படி எல்லாம் பண்றோம் அப்படின்னு கூட இருந்து பார்த்தா தான் சார் எங்க வழி உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடெண்டா இருக்கணும். ஆமா சார். மச்சான் உருவிட்டு போறாரா? வாங்குறாரு பாரு. மச்சான் பயந்துட்டாரு. வேஸ்ட் பார்ட்டி. ஏன் மம்முட்டிங்களா? வாயா இல்ல காவாயா? சரி, ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடெண்டா இருக்க ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறீங்களா சார்? தேங்க் யூ சார். முடியாது. ஏன்? அப்படி நான் ஸ்டூடெண்டா இருந்தா பதிலுக்கு நீ என்ன செய்ய போற? சார் நீங்க ஒரு நாள் ஸ்டூடெண்டா இருந்தா நான் இந்த காலேஜை விட்டே போறேன் சார். உனக்கு என்ன போச்சு? 38 சப்ஜெக்ட் அரியர்ஸா வச்சிருக்கிறேன். அதெல்லாம் எவன் எழுதுவான்? சார் நான் ஆளு வச்சு எழுதிக்கிறேன் சார். ஆளை வச்சா நாங்க வீடியோ வச்சு அவனை மடக்கி ஒன்ன மடக்கி உள்ள தள்ளி விடுவோம். அதுக்கப்புறம் இந்த காலேஜ் இல்ல செத்த காலேஜ்லயும் உனக்கு இடம் கிடைக்காது. ஜாக்கிரதை. சார் இந்த சொத்த காலேஜோ இல்ல செத்த காலேஜோ எனக்கு எந்த காலேஜும் தேவையில்லை. நான் வெளியில போறேன் டிசைட் பண்ணிட்டேன். நீங்க ஒரு நாள் ஸ்டூடெண்டா இருக்க டிசைட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஆர் யூ சேலஞ்ச்? டேய் சிகரெட் குறா. ஐயோ எனக்கு இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் கிடையாது. அடிச்ச அடைக்கடா. நாளைக்கேடா முழு சிகரெட் குடுக்குறேன். பால் சிகரெட் குறா. அடிச்ச சிகரெட் குடு. எச்ச சிகரெட் குடு. அட்ரா. ஜேகே இதெல்லாம் குடிச்சா கேன்சர் வரும்பாங்க. உனக்கு இருந்தா எங்களுக்கு வரும். உனக்கு இருக்கா? எனக்கு ராசி தான் கேன்சர், வியாதி கேன்சர் இல்ல. அடி அடி அட்ரா. அடி அடிடா அடிடா. அட்ரா அடி அடி. அட்ரா. என்னடா கம்மா கரையில கழட்டு போய் சுட்டு பிடிக்க மாதிரி பிடிக்கிறேன். ஸ்டூடண்ட்ஸ்னா ஒரு ஸ்டைலா பிடிக்கிறேன்.
எப்படி பிடிக்கணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். பப்ளிக் பிளேஸ்ல பிடிக்கும் போது இப்படி ஒரு ஃபிகரை பார்த்துக்கிட்டு அவ பார்க்கும்போது அஸ்ட்ரே 1 2 அப்படி விட்டு உள்ள விட்டுக்கணும் புகைய புசு புசுன்னு விடக்கூடாது. உள்ள விட்டுக்கிட்டு அந்த ஃபிகர் பார்க்கும்போது அப்படி ரொமான்ஸ் அப்படி எங்க விடு. அவன் சிகரெட் ஒட்டி போச்சே. ஒட்ட ஒட்ட அடிக்க வந்தாடா ஸ்டூடண்ட்ஸ். ஒத்தி ஆடுறா. இப்ப பாருங்க. சிகரெட்டை திருப்பி வச்சு அடிக்கிற மாதிரி முட்டாப்பே. அட சும்மா இருப்பா. 9 மணி காலேஜுக்கு என்ன 7 மணிக்கே குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து கிண்டலா பண்றீங்க. மாமா அங்க பாரு ஸ்கூல் பொண்ணுங்களா வந்துட்டு இருக்கு. கலட்டே பொண்ணுங்களா வந்துகிட்டு இருக்கு. நடு ரோட்ல கயட்ட சொல்ற. அறிவு கட்ட முட்டா. உன் புட்டிய கலட்ட சொன்னடா. புட்டிய கலட்டினா தானே குட்டிய கரெக்ட் பண்ண முடியும். கலட்டா. இப்போ நீ பக்கத்துல அப்படியே போய் ஒரு ரொமான்ஸ் லுக் ஒண்ணு எங்க விடு. சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி முடிச்சிட்டு இருக்கேன். போடா போடா. ஐ கலிவரதன் லவ் யூ. பண்ணமில்ல. என்ன அறையா உதையா? அரை. இப்ப தெரியுதா ஸ்டூடண்ட்ஸா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு? நான் மேலும் மேலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ உன் தோல்வியை நீ ஒத்துக்க மாட்டே. பார்க்கலாமா? ஒரே கூட்டமா இருக்குது. எப்படி ஏறுறது? கூட்டமா இருக்கிற பஸ்ல ஏற வந்தாடா ஸ்டூடண்ட்ஸ். அது மட்டும் இல்ல பஸ்ஸ முன்னாடி விட்டு பின்னாடி ஓடி ஏறணும். ஏறு ஏறா ஏறா பஸ் போடு. ஃபுட்பால் அடிக்கிறவங்க ஸ்டூடண்ட். உங்களை எல்லாம் நிப்பாங்க இடிக்காம போறோம். ஏய் ஏய் டிச்சு போ போடா. இந்த மாதிரி சேட்டைலாம் இங்க வச்சுக்க கூடாது. இடி ஆனா இடிக்கிற மாதிரி தெரியக்கூடாது. அப்படி போ. மச்சி பக்கத்துல 2 பேர் நிக்கிறாங்க. லைட்டா இடி. நான் மாட்டேன். ஏய் ஆம்பளன்னா ஒரு தில்லு வேணும். அதுவும் ஸ்டூடண்ட்ஸ்னா தில்லு நிறைய வேணும். நான் பாத்துக்கிறேன். இடி. எத்தனை நாளா இந்த வேலை? எத்தனை நாளா இந்த வேலை? மேடம் நான் சொன்னேன் மேடம். நான் போலீஸ் ஏட்டுன எரும மாட்டேன் மேடம். அவருக்கு ஆப்ஷன் இருக்குல்லப்பா. இவனுங்களுக்குள்ளே பாலிடிக்ஸ். ஆப்பு வைக்கிறேன்னு சொன்ன கலிவர்தனுக்கே ஆப்பு வச்சிட்டீங்களடா. பின்ன என்ன சார் பிரின்சிபல் ஆகிறதுக்கு ஒரு தகுதி வேணாமா சார்? சரி சரி, வர 22ஆம் தேதி டெல்லியில் நடக்க போற இன்டர் காலேஜ் டென்னிஸ் காம்படிஷன்ல நம்ம பாரதியோட விளையாட போறது யாரு? டென்னிஸ் எல்லாம் வெள்ளக்காரன் கேம் சார். நம்ம இந்தியன் கேம் விளையாடுவோம் சார். கபடி கண்ணாமூச்சி கட்டிப்புடி இந்த மாதிரிலாம் விளையாண்டோம்னா சூப்பரா இருக்கு சார். கபடி கண்ணாமூச்சி அடப்பாவீங்களா? டென்னிஸ் விளையாடுறதுக்கு யாராவது ஆம்பளை இருக்கீங்களா சொல்லுங்க. பாரதியுடன் விளையாட இங்க எந்த ஆணுக்கும் தகுதி இல்லை. அவர் டென்னிஸ பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஆமாண்டா அதுல என்ன இருக்கு? என் கூட ஆடணுங்கிற ஆசையில பேசாத. முதல்ல உனக்கு டென்னிஸ் தெரியுமா? டென்னிஸ் தெரியுமான்னு கேட்காத. டென்னிஸ் விளையாட தெரியுமான்னு கேளு. அண்டர்ஸ்டாண்ட்? டியர் ஸ்டூடண்ட்ஸ், இந்த தடவை நம்ம அஸ்வினும் பாரதியும் தான் டெல்லியில் நடக்க போற டோர்னமெண்ட்ல பார்ட்னர்ஸா இருக்க போறாங்க. பாரதி பாரதி இந்த வாட்டி டென்னிஸ் டோர்னமெண்ட்டுக்கு நீ டெல்லிக்கு போயிட்டு வரும்போது வரதராஜன் சாரை பார்த்துட்டு வந்துடணும். நான் கேட்டேன்னு சொல்லு. என்ன யோசிக்கிற? அப்பா என் கிளாஸ்ல அஸ்வின் ஒருத்தன் புதுசா ஜாயின் பண்ணிருக்கான். இந்த டோர்னமெண்ட்ல அவன் தான் என் கூட விளையாட போறான். அவன்கிட்ட டென்னிஸ் தெரியுமான்னு கேட்டேன். அப்படி கேட்காத, டென்னிஸ் விளையாட தெரியுமான்னு கேளுன்னா. கரெக்ட், அவன் சொன்னதான் கரெக்ட். ஆமா, நீ காலேஜ் போக ஆரம்பிச்சதுல இருந்து உன்னோட லாங்குவேஜ் ஸ்டைல் எல்லாம் மாறி போச்சு. தட் டசன்ட் மேட்டர். பட் ஜஸ்ட் லேர்ன் டு பி ஃப்ரெண்ட்லி அண்ட் பொலைட். தட்ஸ் ஆல். Come, let's go. டெல்லி பிளாட்ஃபார்ம்ல கப்பு சீப்பா இருக்குது, விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட போறீங்க. ஜெயிச்சு வாங்கிட்டு வாங்க. டேய், பிளாட்ஃபார்ம்ல உள்ள கப்பையும் கண்டிப்பா வாங்க வேண்டாம். ஏன்னா மொண்டாட்டி வாங்கிட்டு சொல்றா. அது தவிர வெள்ளி கப்பும் கண்டிப்பா வாங்கிட்டு வருவேன். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுட்டேன்டா, உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க கேம்ஸ் எல்லாம் விளையாட லாயக்கே இல்லன்னுட்டு. ஆனா அது பார்க்க கூட லாயக்கு இல்லன்றது இன்னைக்கு தான் தெரிஞ்சுட்டேன். நாங்க நல்லா விளையாடுவோம் சார். இந்த கப்புலங்க சலப்பலா சாங்ஸ் எல்லாம் அதெல்லாம் விட நீ டிக்கில ஒண்ணு விளையாடலாம். ஏ அஸ்வின், பாரதி, சீக்கிரமாக நான் போறேன். From Chennai to Delhi via Mumbai is ready to take off. We kindly request passengers to get themselves prepared to board the flight. Thank you.
சாரி. இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ். என்னாச்சு அஸ்வின்? ஒண்ணும் இல்ல. ஐயோ, கட்டு போட்டிருக்க. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. நதிங் சீரியஸ்? நதிங். வாங்க, நிச்சயமா மேட்ச் வின் பண்றோம். குட் மார்னிங் சார். ரொம்ப முக்கியம். படா. நானும் தான் அலைஞ்சுகிட்டு இருக்கேன். வரிசையா போய்கிட்டு தான் இருக்குது. டாய்லெட் எங்க இருக்கு சார்? டாய்லெட் எங்கன்னு என்ன கேக்குறிய? சார் குட் மார்னிங். வெரி பேட் மார்னிங். சார் உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நீ இந்த திராபிகளோட அலையும் போதே நினைச்சேன் எசக்கு பெசக்கா மாட்டிக்க போறேன்னு. ஐயா, எதை சொல்வதாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள். இத பாரு பாரதி, நீ நல்ல பொண்ணாச்சேன்னு சொல்றேன். உன் பேரு காலேஜ் ஃபுல்லா நாரிக்கிட்டு இருக்கு. முடிஞ்சா க்ளீன் பண்ணிடு. சார் கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்க. அந்த கர்மாந்திரத்தை எப்படியம்மா என் வாயால சொல்லுவேன்? ஓ எபிசோட போஸ்டரா காலேஜ் சுவர் பூரா ஒட்டிருக்கானுவ. மெகா சீரியல் ஆறதுக்கு முன்னால போய் பாரு. பரவாயில்ல, சூப்பர் ஜோடி தான். ஸ்டாப் இட். இதனால நான் யார் கூடயும் பழகிறது இல்ல. அவனுக்கு எங்க இருப்பானுங்க? ஒண்ணு கேண்டீன்ல இருப்பானுங்க, இல்ல கிரவுண்ட்ல இருப்பானுங்க. ஏன் மாமா போஸ்டர் ரொம்ப சின்னதா இருக்கேன்னு ஃபீல் பண்றியா? டோன்ட் வரி. நீ மூணு சொல்லு. மவுண்ட் ரோல உனக்கு ஒரு பெரிய பேனரே வச்சிரறேன். என்ன காஸ்தா கொஞ்சம் தந்தறியா? என்னையும் பாரதி சேர்த்து போஸ்டர் வச்சிட்டீங்களே. அசிமா இல்ல? என்ன ஊர் ஊரத பண்ணாதீங்க பண்ணிட்டோம். சும்மா கத்துற. ஏண்டா டென்னிஸ்ல ஜோடி சேர்ந்த நீங்க வாழ்க்கையிலும் ஜோடி சேர நினைச்சது தப்பாடா? அது தப்பு நினைச்சாரு பாடா. டேய், நான் என்னைக்காவது அப்படி சொல்லிருக்கேனா? இல்ல அவதான் அப்படி சொல்லிருக்காளா? டேய் நீங்களா கற்பனை பண்ணி கேவலப்படுத்திட்டீங்களடா. எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். உங்களெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி வெக்கமா இருக்குடா. முதல்ல போஸ்டர் கிழிங்கடா. டேய் இது வந்து டேய் போஸ்டர் கிழிங்கடா. சாரி பாரதி, ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. மதி, லைன் கிடைச்சதா? அம்மா ட்ரை பண்ணிட்டு இருக்கேம்மா. ஹலோ அங்கிள் நான் மதி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்யா. ஆண்டி எப்படி இருக்காங்க? அவளும் நல்லா இருக்கா. என்ன அங்கிள் ஸ்கூலுக்கு போலையா? ஆமாயா, டீச்சர்ஸ்லாம் ஸ்ட்ரைக் நடக்குதுல்ல, எங்க போறது? அங்கிள் பாத்து அங்கிள், கோர்ட் கேஸ்னா அப்புறம் எங்க அப்பா ஜட்ஜ்மென்ட் சொல்ற மாதிரி ஆயிர போகுது. அங்கிள் ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க, மம்மி பேசணுமா? குடியா? அம்மா டைம் ஆச்சு, நான் ஆபீஸ் கிளம்புறேன். டிஃபன் எடுத்து வச்சிருக்க, சாப்பிடு. சரிம்மா. ஹலோ. நல்லா இருக்கேம்மா. அப்புறம் பாண்டி எங்க? இல்லைங்கண்ணா, அவர் தான் கான்ஃபரன்ஸ் விஷயமா டெல்லி போயிருக்காரு. அவன் ஸ்கூல் படிக்கும் போதே ரொம்ப சின்சியர். இப்போ ஜட்ஜா வேற இருக்கான். சொல்லணுமா என்ன? அண்ணா, வர வெள்ளிக்கிழமை பாரதியோட அரங்கேற்றம் வச்சிருக்கோம். குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும். அம்மாடி, என்னால ஆட முடியாது, ஆனா ஃபேமிலியோட கட்டாயம் வரமா. அசோக் இருந்தா கொடுங்களேன். அவன் கம்பெனி விஷயமா டெல்லி போயிருக்கான். அடுத்த வாரம் வந்துருவாமா. ஷோபா இருக்காளா? யாருங்க? ஜெயஸ்ரீமா. ஹலோ ஜெயஸ்ரீ, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். பாரதி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. வர வெள்ளிக்கிழமை பாரதியோட அரங்கேற்றம் வச்சிருக்கோம். குடும்பத்தோட எல்லாரும் வந்துடணும். சாக்கு போக்கு கண்டிப்பா சொல்லக்கூடாது, தெரிஞ்சதா? கண்டிப்பா வந்துடுறோம். அஸ்வின், அஸ்வின். ஹாய். வர 18ஆம் தேதி என் ப்ரோக்ராம் இருக்கு. குட். உங்களுக்கு டென்னிஸ் தான் விளையாட தெரியும்னு நினைச்சேன். பரதநாட்டியம் கூட ஆடுவீங்களா? எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். நான் எதிர்பார்க்கிற முக்கியமானவங்கள நீங்களும் ஒருத்தர். அவசியம் வரணும். நிச்சயமா வருவேன். வரேன். ஓகே. உன் பொண்ணு அசத்திட்டாடா. பிரமாதம். தேங்க்யூடா. நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? தேங்க்யூ. சரி, நான் கிளம்புறேன். அவங்கள பார்க்கணும். போயா. பாய். ப்ளீஸ் ப்ளீஸ்.
அஸ்வின் வர வர நம்ம கூட ஒட்டுறதே இல்லடா. டேய் ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து கட் பண்றானா ஃபிகரை செட் பண்ணிட்டான்னு அர்த்தம்டா. நல்லா பழகிட்டு இருக்கிற ஒருத்தனை ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து கட் பண்றாளுங்க, ஃபேமிலில இருந்து கட் பண்றாளுங்க. டேய் இதெல்லாம் இவளுக்கு கை வந்த கலடா மச்சி. ரொம்ப அடி வாங்கியிருக்க போல. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? நேத்து என் ப்ரோக்ராம்க்கு வந்ததுக்கு. நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும்? ஆடுறவங்க ஆடியன்ஸை பார்த்து தான் ஆடுவாங்கன்னு தெரியாதா? நான் உன்னை அன்னைக்கு மீட் பண்ணி பேசணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனா போலீஸ்காரங்க தடுத்துட்டாங்க. நீ ஏன் லேட்டா வந்த? நான் உனக்காக சீட்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? சாரி பாரதி, இனிமே உன் விஷயத்துல ஐம் சாரி, எல்லா விஷயத்துலயும் பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவேன். டைம் ஆயிருச்சு, எல்லாரும் வெளியே போங்க. இப்ப லைப்ரரி நான் பூட்ட போறேன், பூட்ட போறேன், பூட்ட போறேன். 3 தடவை திரும்ப திரும்ப கத்துறீங்க, இது என்ன கோர்ட்டா? முதல்ல நீ எந்திரிச்சு வெளியே போடா. இங்க யார பண்ணு பூக்கா வச்சுட்டு போ. எனக்கு எதுக்கு இது? நீயும் கடையில தான் போட போறேன், நானும் கடையில தான் போட போறேன். நிம்மதியான தூக்கத்தை கெடுத்துட்டியா? நல்லா எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ அப்பா, ஒரு நிமிஷம் சார். ஐயோ ஏடா ஒரு மினி லைப்ரரியை இடுப்புல வச்சுட்டு இருக்கிற நீ? பின்ன என்ன சார், நீங்களும் படிக்க மாட்டேங்கிறீங்க, வர்ற பசங்களும் படிக்க மாட்டேங்கிறான். அவன் ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுறான். எனக்கு எதுவும் மடிய மாட்டேங்குது. அதான் இதெல்லாம் கொண்டு போயிட்டு பழைய புத்தகங்கள்ல போட்டு ஒரு குவார்டர் கரெக்ட் பண்ணலாம்னு போறது. கோட்டா நட பிரின்ஸ் ரூமுக்கு. சார் வேணாம் சார், சொல்றேன் சார். வேணாம் சார், பிரின்சிபல்லாம் வேணாம் இப்படி சார். வர போறே இல்லையா? சார் பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கு சார். என்னடா பின் விளைவுகளை சந்திக்கணும்? என்னடா உங்க மூத்த பொண்ணு ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல படிக்கிறாங்க. கரெக்ட். உனக்கு எப்படி தெரியும்? மயிலாப்பூர் அம்புஜா மாமி கிட்ட மேக்ஸ் டியூஷன் படிக்கிறாங்க. ஐயோ பர்ஃபெக்ட்லி கரெக்ட். இந்த மேட்டரை நீங்க பிரின்சிபல்ட்ட போட்டு கொடுத்தா உங்க பொண்ணு மேட்டரை நான் கரெக்ட் பண்ணிட்டேன். சரி பாரதி, அப்ப நான் கிளம்புறேன். 1 minute. என்ன? எடுத்துக்கோ. எனிதிங் ஸ்பெஷல்? ஏதாவது அலைன்ஸ் பாக்குறாங்களா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் நான் டென்னிஸ்ல ஜெயிக்கணும்னு எங்க அம்மா திருப்பதிக்கு வேண்டி இருந்தாங்க. அதான் எடுத்துக்கோ. உனக்கு? திருப்பதிக்கே லெட்டா? இது கட்டிக்க. கட்டிக்கிறதா? எப்படி கட்டிக்கிறது? ஓ சரி கொடு. சரி பாரு. இது அப்புறம் வாங்கிக்கிறேன். பாய். அன்பார்ந்த மாணவ மணிகளே, உங்களுக்குள்ள ஒரு பாரதியார் இருக்கலாம், ஒரு பாரதிதாசன் இருக்கலாம், இல்ல கண்ணதாசன் இருக்கலாம். அதனால நீங்க சுயமா சிந்திச்சு எழுதிய சுய கவிதை ஒன்றை இங்க வந்து பாடலாம். அதுக்கான மேடை தான் இது. ஐயா, சுய கவிதையை தான் பாடணும், சுய சரிதத்தை பாடப்படாது. ஜோக்கர்த எப்படி போட்ட? உங்களை பத்தி தான் பசங்க பேசிட்டு இருக்கானுங்க. என்னென்ன? ஆடிட்டோரியத்தை விட்டு நீங்க வெளியே வந்ததும் உங்களுக்கு ஆப்படிக்க போறாங்களாம். இவரை சிவி கொடுத்ததே இவர்தான். இப்போது நமது மாணவர் ஆண்டியப்பன் பாடுவார். அவ்வளவு அசட்டு. இந்த கும்பிடுறான், எந்த தொகுதி போறேன் பின்றாங்க, அவன் வேற பின்றான். இதெல்லாம் ஓகே, பரீட்சை தான் முடிஞ்சிச்சு. மைக்க தேடுறான் போல இருக்க. உங்க கண்ணாடி காட்டி கொடுங்க. நீராறும் கடல் எடுத்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல பாட வேண்டிய பாட்டை இடையில ஆப்பு மாதிரி சொருகிற. உனக்கு படிப்பு தான் ஜீரோன்னா பாட்டும் ஜீரோ தான். மூஞ்சி மோகர கட்டைய பாரு பா அப்படின்னு இவர் சொல்ல சொன்னாரு. வெளியே வா, நான் எப்ப சொன்னேன் உனக்கு ஆப்பு? அப்படி போற கலகிடடா மாமு. இப்போது அஸ்வின் அவர்கள் பாடுவார். ஐயா என்ன இப்படி பேசுறான் கைய? அவங்க அப்ப சவுகார் பேட்டையில சப்பாத்தி கடை வச்சிருக்கான் போல இருக்கு. வணக்கம். பாட்டு படிப்பல்ல? பாடுவேன் சார். பாட்டு படிக்கணும். பாட்டை படிக்கணுமா? அது என்ன செய்யுல? ஆமையா, எங்க ஊர்ல அப்படித்தான் சொல்லுவாங்க. காங்கோவா இருக்குமோ? யாரு கண்டு? கார் சாவி பாரதி. நானே கொண்டு போய் கொடுத்துறேன். சார் கொடுங்க சார், இது என் கிளாஸ்மேட்டோட வண்டி சாவி, நானே கொடுத்துறேன். அவன் என்னுடைய ஸ்டூடெண்ட் தானப்பா? இல்ல சார், நானே கொடுத்துறேன். கொடுத்துறியா? இப்ப லைப்ரரியை நான் பூட்ட போறேன்.
ஐயோ எங்க இருந்து வர்றாங்க அவங்க? ஐயோ ஐயோ இது லைப்ரரியா லவர்ஸ் பார்க்கா? ஒண்ணுமே எனக்கு புரியல. நீ ஏமா ஓடி வர்ற? சார் என்னோட கார் கீ மிஸ் பண்ணிட்டேன். கார் கீ தானே? உன் கார் பக்கத்துல அட்டென்ஷன் போஸ்ட் அஸ்வின் நின்னுட்டு இருக்கான். அவன் கையில கார் கீ இருக்குது. போ. என்ன இப்படி நடந்துட்டு நிக்கிற? இந்த பார்ட்டி உன் கார் சாவி. முதல்ல உள்ள ஏறு சொல்றேன். இல்ல நீ கிளம்பு. ஏறு சொல்றேன். நீ கிளம்பு. டிராப் பண்ற ஏறு. இந்தா. தேங்க்ஸ். என்ன இது? எப்பவுமே இசையோட கலந்திருப்பியா? ஏன்? இல்ல நிறைய பேரோட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கியே. இது என்ன கலெக்ஷன்? எனக்கு பிடிச்ச சிங்கரோட லேட்டஸ்ட் சீடி வச்சிருக்கீங்க. கேக்குறேனே. அசரவை தாய் அன்பே அசரவை தாய் உந்தன் அழகை அனுப்பி என்னை அசரவை தாய் அன்பே அசரவை தாய் உந்தன் அழகை அனுப்பி என்னை அசரவை தாய். ஏழாம் பூமியின் அதிசயங்கள் ஏதடி அதற்குள் அபிநயங்கள். எப்படி நீ தோக்கதா பாரு, பேசாம இரு. இப்ப நீ போட்ட கார்டு ஃபைனல் தானே? ஆமா. யார் தோக்குறாங்க யார் ஜெயிக்கறாங்கன்னு பாத்துடுவோம். நல்லா பாத்துக்கோ. ரம்மி எல்லாம் இருக்கா பாத்துக்கோ. அப்பா ரெடியா? எஸ் ரெடி. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது நிம்மதியா சந்தோஷமா சாப்பிடலாம்னு நினைச்சேன். ஏம்மா இந்த மாதிரி டார்ச்சர் பண்றாரு? நான் என்னடா பண்றது? ஏம்மா அந்த ஆளு கிச்சனுக்கு அனுப்பிச்ச? ஆமா, உங்க அப்பாவை நான் தான் கை பிடிச்சு கொண்டு போய் கிச்சன்ல விடுறேன். அவர்தான் கண்ட கண்ட சமையல் புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு பண்ணி பாக்குறேன்னு ஆரம்பிச்சிடுறாரு. எப்படியாவது தப்பிச்சலாம் நினைச்சேன், முடியாது போல் இருக்கு. அம்மா நீ எதுக்கு ஃபேமிலி டாக்டர் வர சொல்லிருமா? ஏய் சும்மா இரு. அம்மா விட அப்பா ரொம்ப நல்லா சமைப்பாரு. கேட்டியாமா அவன் சொல்றத? உன்னோட அப்பா நல்லா சமையல் பண்ணுவாரு. நாளையில இருந்து அப்பாவே சமைக்கட்டும். அதை யார் சாப்பிடுறது? நான் எப்படி சமாளிக்கிறேன்? Special continental food cooked by the whole family by Justice -- என்னங்க நான் இன்னைக்கு விரதம். உட்கார். ஒரு வாரம் பூரா நீ சமைச்சு நான் சாப்பிடுறேன், எவ்வளவு பெரிய கொடுமை. இன்னைக்கு ஒரு நாளாவது நான் சமைச்சதை நீ சாப்பிடு. நான் விட மாட்டேன், இல்லன்னா டேலி ஆகாது. ஈட் லேடி. சூப்பர். அதான் என் அப்பா உண்மையிலே உப்பு அதிகமா இருக்கு. டேய் a squared is to b squared is to whole squared மாதிரி படிச்சிட்டு கால்குலேட் பண்ணி தான் போட்டுருக்கேன். உப்பு அதிகமா இருக்காது. ஒரே காரமா இருக்கு. Don't argue with me. அடச்சி. ஏன்டா சண்டே கூட கோர்ட்ட ஞாபகத்துக்கு கொண்டு வரேன். வேண்டாம், சாப்பிடு. நான் எடுக்கிறேன். ஹலோ சார், நான் பாரதியோட கிளாஸ்மேட் அஸ்வின் பேசுறேன். பாரதி ஃபோன். என்னக்கா? பாஸ் மார்க் கொடு. ஹலோ. கொஞ்சம் கொடு. நான் ஸ்டான்லி ஹாஸ்பிடல் 7th பிளாக்ல இருக்கேன். கொஞ்சம் உடனே வா. நான் உடனே வரேன். என்ன? என்னோட ஃப்ரெண்ட் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்கான். நான் கிளம்புறேன். எந்த ஹாஸ்பிடல்? வந்து சொல்றேன். ஏய் பாரதி. அடுத்து. எக்ஸ்கியூஸ் மீ, 7th பிளாக் எங்க இருக்கு? நியூ பில்டிங்ல இருக்கு. ஒவ்வொருத்தர் பர்த்டேவை எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்க தெரியுமா? ஆனா நீங்க வாலண்டரியா வந்து பிளட் டொனேட் பண்ணிருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதுல என்ன சார் இருக்கு? நோ அப்படி சொல்லாதீங்க. உயிருக்கு போராடி துடிக்கிறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். ஓகே, டேக் கேர்.
கல்யாண பொண்ணு சுவாமி கிட்ட கேட்டியா கூடிய சீக்கிரம் சாமி சொல்லிச்சு. கொஞ்சம் நில்லு, பேசிட்டு போலாம். டைம் ஆச்சு, நான் போகணும். ஒன்னும் ஆகாது, வா. சொன்னா கேளு. வான்றல. கோயிலுக்கு வந்து உன் இம்சை தாங்க முடியல. தேங்க்யூ. ஓகே அஸ்வின், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய் தென். பாய். என்னடா அஸ்வின், என்னையில இருந்து வேஷ்டிக்கு மாடலிங் பண்ண ஆரம்பிச்ச? தமிழ்நாட்டுக்கார வேட்டி கட்டுறதே அதிசயமா இருக்கா? இல்ல நீ ஊட்டியில இருந்தவனாச்சே, சொட்டு மப்பளரோட அளவே அதுக்கு சொன்னேன். இதுக்கு ஏதாச்சும் சொல்லுவாண்டா. சரி, இன்னைக்கு உன் பிறந்த நாளாச்சே, எங்களுக்கு ஸ்வீட் கொடுப்ப நாங்க எதிர்பார்த்தோம். நீ மறந்துட்ட, அதான் நாங்களே வாங்கிட்டு வந்துட்டோம். இந்தா. தேங்க்யூ. இப்போது சொல்லு, வேஷ்டி எதுக்காக கட்டியிருக்க? டேய், பாரதி என் பர்த்டேக்காக இதை பிரசன்ட் பண்ணிருக்காடா. கதை அப்படி போகுதா? காதலிக்கிற ஸ்டேஜ், வேஷ்டி வாங்கி கொடுத்துருக்கா, சந்தோஷமா கட்டிட்டு இருக்கேன். அடுத்து கலட்டி விடுற ஸ்டேஜ்னு ஒண்ணு வரும், அப்ப கோணம் வாங்கி கொடுப்பா, அதையும் சந்தோஷமா கட்டிக்க. நிறுத்துங்கடா. இவன் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆன தெரிஞ்ச உடனே அவ எப்படி பதறிட்டா தெரியுமா? அவ எதுக்கு பதறனால யாருக்கு தெரியும்? அஸ்வினை மூடட் பண்றதே உனக்கு வேலையா போச்சுடா. இவன் ஒளிஞ்சு போறதுன்னு முடிவு பண்ணிட்டான். நீங்க ஒத்துவுறன்னு முடிவு பண்ணிட்டீங்க. நான் ஊத்துறன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ கடைய மூட கிளம்புங்கடா. தாயா இந்த மண்ணோட குணம் படிச்சோன்னா என்னமா படிக்கிறாங்க பாரு. என்னடா என்னத்த கவுந்தடிச்சு எழுதிக்கிட்டு இருக்க? கொண்டா இப்படி அன்பே கட்சி கையறா. உடம்பைத்து நசுங்கிய உன் மெல்லிடைக்கு நிலவை சுருக்கி பஞ்சாக்கி ஒத்தடம் கொடுப்பேன். ஏடா மூதேவி, இதுக்கு நாள் தர்மாஸ்பத்திரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தியா? ஒத்தடம் கொடுப்பேன்னு எழுதியிருக்க சார். இத கொஞ்சம் பாருங்க. பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அட இத பாருங்க சார். கொண்டா. யோ, இந்த காலத்துல உரநட, அந்த காலத்துல செய்யுள் தானேயா? நல்லா தான் எழுதிருக்கேன். அப்ப இவன் ஆதி காலத்து மனுஷன் சொல்றீங்களா? பேர் என்னன்னு கேளு. உன் பேர் என்னடா? வண்டலூர் வரகுல பட்டேன். உங்க அப்பா பேரு? ஒரு நிமிஷம் சார், செல்ல கேட்டு சொல்றேன். அப்பா பேர் தெரியாத பையனா? சிக்கி சீரழியாத வந்துரு. தள்ளி இல்லம்மா. டே அஸ்வின், என்னடா நீயும் பொண்ணை தள்ளிட்டு வந்து மரத்தடியில பழக ஆரம்பிச்சிட்டியா? சார், அனாவசியமா அவனை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. இந்த காலேஜிலேயே ஒழுங்கா படிக்கிற ஒரே ஸ்டூடெண்ட் இவன் தான். பக்கத்துல பொண்ணு இருக்கிறதுனால தப்பா நினைக்கிறதா? அப்புறம் எதுக்காக காலேஜ்ல கோ எஜுகேஷன் வச்சீங்க? மேல இடத்துல சொல்லி தூக்கிறையா? சப்ஜாரா பொண்ணுங்களேவா? பசங்களோட சேர்த்து ஒண்ணே. பாத்தியாப்பா, உன்னை சப்போர்ட் பண்ணதுக்கு என்ன பலன்னு? உனக்கு என்ன ஆகணும்? இதெல்லாம் எடை போட்டு எவ்வளவு தேருன்னு சொல்லு. அம்மா அம்மா குவார்டர் தான் வரும். கோட்டை தான் வருமா? இவ்வளவு புக்கு போட்டுருக்கு, கோட்டை தான் வருமா? இருக்கிறதே விற்க மாட்டேங்குதே, நீ வேற. இதெல்லாம் எடுத்து வைடா. போடுறா. படிக்கிற புக்கெல்லாம் விக்கிறீங்க, அறிவில்லை உனக்கு? மாம, மக்களுக்கு தான் தேவை புக்கு, இப்ப நமக்கு தேவை கிக்கு. போறோம். புல்லுக்கு வேணும்டா. அதெல்லாம் எடுத்து வச்சு தொலைடா. எடுத்து வைடா. போறா. இந்தடா இதையும் போடுறா. இன்னும் ஓகேவா? சரி, காசு காசோட கடை முடியும். காசை கொடு. என்னைக்கு எடுப்ப? குடு நைனா. என்ன குடு. குடுங்கடா. இவனுங்கள சொல்லி குத்தம் இல்ல, இவங்க படிக்க வைக்கிறானுங்களே பெத்தவங்க, அவங்கள சொல்லணும். ஏன்னா நீ என்ன சும்மா பொம்மையை பாத்துங்களா? வாங்குதுன்னா வாங்க, இல்லப்பா. ஏய், அந்த மெக்சிகோ ஜோக்ஸ் இருக்கிற புக்கா தேடி பாருடி. அதை தாண்டி தேடுறேன், கிடைக்கல. ஏமா என்ன பண்ணீங்க? இங்கேயே படிச்சுட்டு போலான்னு பாக்குறியா? புக்க வாங்கிட்டு போமா. ஐயா, சாண்டில்யனின் கடல் புறா இருக்கிறதா? பரவாது, எதாவது என்ன மொழியில பேசுறீங்க? தமிழ்ல பேசு. ஐயோ, தமிழுக்கு வந்து சோதனையப்பா. சோதனையாவது வேதனையாவது தேடிக்கிட்டு போ. இந்த புக் என்ன விலை இருக்கும்? சரி, 100 ரூபா கொடு. இந்தா. 100 ரூபாவா? சரி, உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். 50 ரூபா கொடுங்குறேன். இன்னும் கோழி கலர் மாதிரி கலைங்க கிடக்குற. இன்னும் ஓனா என்னட்ட சொல்லு. ஐயோ, இது எவ்வளோ? குவார்டர் கூடு. குவார்டரா? புரியல? இல்ல, 25 ரூபா கொடுன்றான். பாவம்.
ஏய் வாங்கடி. ஐயா, சாண்டில்யனின் புத்தகம் வந்தால் எடுத்து வைப்பீர்களா? கடுதாசு போடுறேன், வந்து வாங்கிக்கோ. போவியா? ஒரு ஆளு ஒரு புக்கு வாங்குறதுக்கு இத்தனை பேரா? என்னங்கடா கதை? சைடிஸ் எல்லாம் வாங்கிருங்கடா, எதையும் மறந்துடாதீங்க. முதல்ல ஊறுகாய வாங்குங்கடா, இல்லன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிருவேன். ஒரு பெக் ஏத்துனா 10 ஆண்டுக்கு சமம். ஏண்டா அர்ஜுனே, இன்னைக்கா ஒரு பெக் அடியேண்டா. டேய் அதெல்லாம் தப்புடா. ஒன்னொன்னு எடுத்துக்க. மாற முடியும். இன்னும் அடிக்கவே இல்லை, அதுக்குள்ள மப்பேறி போச்சா? இவெல்லாம் ஒரு பெக் அடிச்சா தானே பார்த்தாலும் சவா. அதெல்லாம் ஒயிட் சாப்பா பார்த்தாலே ஐயோ, இப்ப எப்ப வருவானுங்களோ? என்ன விசில் அடிச்சு கூப்பிடுற? ஆட்டோகிராஃப் பாத்தீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. இதோ போட்டுறேன். என்ன சார் கையெழுத்து உங்கள மாதிரியே கிறுக்கலா இருக்கு? இது என்ன ஆட்டோகிராஃப் பேப்பர் அடியில கார்பன் பேப்பரை சொருகி இருக்கிற? ஒரிஜினலுக்கும் கார்பன் காப்பிக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணுவேன். இவன் சத்தியமா தேற மாட்டான். தேங்க் யூ. ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். என்னடா மூஞ்சிக்கு முன்னால ஒரு மணி நிற்ற? ஓஹோ, வெத்து பேப்பர்ல ஓரமா என் கையெழுத்த வாங்கி என் சொத்து பூரா அபகரிக்கலாம்னு பாக்குறியா? உங்களுக்கு சொத்தும் இல்ல, சுகமும் இல்ல. கொண்டாடா. நானும் பாத்துக்கிட்டே வரேன். நான் செய்யறதுக்கெல்லாம் எதிர்மறையாவே நீங்க செஞ்சுக்கிட்டு வரீங்க. காலேஜ் முடிய போற நேரம் தயவு பண்ணி இம்சை பண்ணாதீங்க. போட. தேங்க்யூ சார். வாடா. வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி உன் சொத்தெல்லாம் சூறையாடிடுவான்னு நினைக்கிறியா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தப்பாவே நினைக்காதீயா. நீ தான் சீட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி 25,000 30,000 டுபுக்கு கொடுத்தியாமே. நோ, அந்த நாய்கிட்ட நான் வெறும் 15,000 ரூபாய் தான் வாங்கினேன். மெலிஞ்சு போன எருமாடு. என்னடா காலேஜ் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற கொழுப்ப உன் பேப்பர் நான் தான் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முழுசா ஒரு முட்டை போட்டு பேப்பரை நீங்க கையா வைக்க முடியாது. ஏன் முடியாது? அதுல ஆந்திராஸ் பவுடர் தடவி இருக்கு. ஆந்திராஸ் பவுடரா? இனிமே கையென்ன என் டைக்கு கூட குஷ்டம் வந்துடும். ஒரு வருஷம் போனதே தெரியல. இந்த காலேஜ், இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே மறக்க முடியல. இன்னும் 2 வருஷம் படிக்கலாம்னு தோணுது. அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கணும். இந்தா. ஏய், இந்த புக் உனக்கு எப்படி கிடைச்சது? படிக்கிற புக் போய். சாரி பார்த்தி, சத்தியமா நான் இந்த புக் வைக்கல. அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கே தெரியாம வித்துட்டாங்களா? இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு தேவையா? நான் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து உன்னை பிரிக்க பாக்குறேன்னு மட்டும் நினைக்காத. ஒண்ணு நீ நல்ல ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும், இல்ல அவங்கள நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாத்தணும். ஏய், எல்லார்கிட்டயும் ஆட்டோகிராஃப் வாங்குற? ஒரு கண்டிஷன், இது இங்க படிக்க கூடாது, வீட்ல போய் தான் படிக்கணும். ஓகே, ஆனா நான் உனக்கு எழுதி கொடுத்தத நீ இங்க தான் படிக்கணும், வீட்ல படிக்க கூடாது. ஐயோ, நான் மாட்டேன்பா. ப்ளீஸ் ப்ளீஸ் படி படி. ஏய், நோ நோ நோ. ப்ளீஸ் நோ நோ. ப்ளீஸ். ஐ வாண்ட். ஏய், பாரதி, ஏய், சொன்ன கேளு. நான் சொன்னா தர்ணா பண்ண போறீங்களா? கை நிறைய பிட் நோட்டீஸ் வச்சிருக்க. சார், எனக்கு மேரேஜ் சார். அப்படியா? அப்போ வரகுண பாண்டியனுக்கு வாழ்க்கப்பட்டு வாழ்நாள் பூரா அவனை வறுத்து எடுக்க போறேன்னு சொல்லு. வரகுண பாண்டியனுக்கு ஆப்பு வச்சிட்டியா? வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்னடி இது? கடைசியும் புத்தி காமிச்சலடி. நான் சொல்றது கேளு. நீ சொல்றது கேட்டு கேட்டு தாண்டி பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்க. என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். உங்களுக்கெல்லாம் பீச், பார்க், கோயில் சுத்துறதுக்கு ஒரு ஆம்பளை துணைக்கு வேணும். நான் கடிச்சேன், அவ்வளவுதானே? எங்க வீட்ல இல்லடி. உங்க வீட்ல கேட்ட என்ன லவ் பண்ண? உங்களுக்கெல்லாம் லவ் பண்றதுக்கு ஒருத்தர், கல்யாணம் பண்ணி கொடுத்த எத்தனை பேர் அடி இந்த மாதிரி அழிறீங்க? காலேஜ் ஃபுல்லா பத்திரிக்கை கொடுத்துட்டு என்ன ஏமாத்திட்டு போல நினைச்சியா? நீ பேசாதடி, நீ பேசாத. இவகிட்ட என்னடா பேச்சு? அன்னைக்கே சொல்ல, என்னைக்கு இருந்தாலும் உன்னை கழட்டி விட்டு போவான்னு. நாங்க சொன்னது எங்கடா கேட்டா? தேவைதான்டா. சொன்னா நீ தப்பு பண்ணிட்ட. உன் ஃபேமிலி பிரச்சனையை சொல்லி இருந்தீனா
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ அதே மாதிரி நாங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா நீ அதை செய்யல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காரி துப்புற மாதிரி பண்ணிட்டியே, காலேஜ கை தட்டி சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டியே. திருப்தியா? இப்ப திருப்தியா? அவளை அழ வச்சு பார்க்கணும்னு நினைச்சீங்க. அவ நிலைமைய கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? பாரதி உனக்கு தெரியாது. நீ நிறுத்து. நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கியா? நீங்க பாட்டுக்கு லவ் பண்ணிட்டு எங்களை ஏமாத்தி போயிருவீங்க. இருக்கிறவனெல்லாம் ரோட்ல தாடி விட்டுட்டு லோன்னு கிறுக்கமா அலைஞ்சிட்டு இருக்கு. என்ன விளையாடுறீங்களா? ஏய், அவ வீட்டு பிரச்சனை தெரியாம பேசுற நீ. பாரதி, நீ பேசாத, சும்மா இரு. உனக்கு ஒண்ணும் தெரியாது. பெத்தவங்கள பத்தி எப்ப நினைச்சு பாத்தீங்களா? எப்படியாவது லவ் பண்ணிட்டு ஓடி போக தான் தெரியும். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? திலீப் கரிஷ்மா செத்துருவாங்கன்னு கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல, இப்ப இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவ பேரண்ட்ஸ் செத்துருவான்னு சொல்றால, போன உயிரை திருப்பி தர முடியுமா சொல்லுங்க? உயிரோட வேல்யூ தெரியுமா? பேசாதீங்க. வா சொன்னா. குடிச்சு சாகரன்னு முடிவு பண்ணிட்டியாடா? ஏன்டா அப்படி நாசமா போற? காதலிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணையா மாதவன் தெரியாமலே பார்த்து பீச்சுன்னு சுத்த வேண்டியது, கழட்டி விட்டதுக்கு அப்புறம் கண்டதையும் குடிச்சு இப்படி கவர வேண்டியது. திருந்துகடா. இந்த காலத்து பொண்ணுங்க காதலிக்கிறவனுக்கு செக்யூரிட்டி இருக்கான்னு பாக்குறாங்கடா. அதனாலதான் அந்த ஜேகே இன்ன வரைக்கும் எவனையும் லவ் பண்ணாம இருக்கான். உன்னை எவ்வளவு காதலிக்க ஒன்ன மட்டும் காதலிச்சாலுங்களா? ஏய், அவங்களுக்கு நம்மள மாதிரி ஆளுங்க பிடிக்காதடா. காதலிக்கிறவனுக்கு பர்சனாலிட்டி இருக்கணும், கையில பசை இருக்கணும், கார் இருக்கணும், வீடு இருக்கணும், மகாபலிபுரத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஓட்டிக்கிட்டு போயிட்டு வரணும். இதுக்கு மேல லவ் பண்றவனுக்கிட்ட எல்ஐசி பாலிசி இருக்கான்னு பாக்குறாளுங்க. ஏன் செத்ததுக்கு அப்புறம் அவளுக்கு துட்டு கிடைக்கும்ல, அதுக்கு காதலிக்கிறங்கிற பேர்ல கறக்குற வரைக்கும் கறந்துட்டு எல்லாம் காலியான உடனே நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா எங்க அப்பா தூக்குல தொங்கிடுவாரு, எங்க அம்மா நெருப்பு வச்சுக்குவாங்க அப்படின்னுட்டு ஓனானுக்கு கண்ணாடி போட்ட மாதிரி ஒரு தேவாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து மீட் மை ஹஸ்பண்ட், ஹி இஸ் வொர்க்கிங் ஃப்ரம் கார்ப்பரேஷன் இன்ஜினியர் வந்து நிப்பாளுங்க. போங்கடா நீங்களும் உங்க காதலன். ஏய், காதலை பத்தி தப்பா சொல்லாத. நீ பேசாத, பெரிய ஷாஜகான். டேய், அரங்கேற்ற போய் அவமானப்படுறதா நீ? என்னைக்காவது அவன் வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போயிடலாடா? எனக்கு என் பாரதியை பத்தி தெரியும். ஆமா, பெரிய மகாகவி பாரதி. ஏய் அஸ்வின், ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கடா. இந்த காலேஜ் விட்டு போறதுக்கு இல்ல, நீ காதலிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு போனியா தாண்டா உண்மையான காதல். இல்லைன்னா உனக்கு இந்த நிலைமை தான். ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? லவ் பண்ணி தோத்து போன பொண்ணுங்களை விட ஆம்பளைங்க தாண்டா ஜாஸ்தி. லவ் பண்றேன்னு இவனும் குடிச்சு செத்து பெத்தவங்களையும் சாகடிக்கிறத விட என்ன மாதிரி பொறுக்கியா இருந்துட்டு போலாம். தூக்கிட்டு வாங்க. பாத்து ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கடா. இந்த காலேஜ் விட்டு போறதுக்கு இல்ல, நீ காதலிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு போனியா தாண்டா உண்மையான காதல். இல்லைன்னா உனக்கு இந்த நிலைமை தான். பாரதி, நான் அஸ்வின் பேசுறேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நாளைக்கு காலையில திருநீர் மலை கோயிலுக்கு வா. ஓகே? ஏய் அஸ்வின், என்ன கோயிலுக்கு வந்திருக்க? சாமி கும்பிட்டியா? நான் கும்பிட்டுட்டேன். நான் இல்லாம நீ எப்ப சாமி கும்பிட்டுருக்க? இல்ல, நீ போயிட்டு வா. சரி, சீக்கிரம் வந்துடுறேன். எடுத்துக்கோ. என்ன வேண்டிக்கிட்ட? என்ன, உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். நேத்தோட நம்ம காலேஜ் முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம எப்போ மீட் பண்ண போறோமோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ என்ன ஃபாரினா போறேன்? இங்க இருக்கிற ஊட்டிக்கு தானே போறேன். என் போன் நம்பர் கையில இருக்குல்ல, போன் பண்ணு, பேசுவோம். பார்க்கணும் தோணுச்சுன்னா மீட் பண்ணுவோம். நீ இதுக்கு போய் ஃபீல் பண்ற? பாரதி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன உளர்ற? அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? நாம இப்பதானே டிகிரி முடிச்சிருக்கோம். நாம ஒரு பொசிஷனுக்கு வர வேணாமா? அப்படின்னா பொசிஷனுக்கு வந்த அப்புறம் தான் லவ் பண்ணுமா? லவ் எப்ப வேணாலும் பண்ணலாம்.
ஆனா கல்யாணம்னு வரும்போது அதுக்கு ஒரு பொசிஷன் வேணும். இப்படி யோசிக்காம கல்யாணம் பண்ணிக்கிறதுனாலதான் நிறைய காதலர்களோட வாழ்க்கை தோல்வி அடைஞ்சிருக்கு. அப்போ நான் நல்ல நிலைமைக்கு வரமாட்டேன்னு நினைக்கிறியா? நீ நல்ல நிலைமைக்கு வரப்போ பேசுவோம். சப்போஸ் அதுக்கு முன்னாடி உங்க வீட்ல வேற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா? எனக்கு தெரியாம எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படி சொல்லாத பாரதி. சொர்ணா வீட்ல நடந்த மாதிரி உங்க வீட்லயும் நடந்துட்டா? என்ன சொன்ன? ஒருவேளை நடந்துட்டா? நடக்காதுன்னு சொல்றல, திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டு. கோவப்படாத பாரதி. நம்ம பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். பாரதி, நம்ம வீட்டுக்கு தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் இட். ஏன் அப்படி எல்லாம் பேசுற? யாருக்கும் தெரியாம திருட்டு கல்யாணம் பண்ண சொல்றியா? நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. நம்ம கல்யாணம் எப்படி நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஹலோ, நான் எம்பி பேசுறேன். பண்ணி எருமை எருமை வேலைக்காரியா இருந்த என்ன வீட்டுக்காரி ஆக்குறியே? வீட்டுக்கு வர வழி தெரியல. சரி சரி, அதெல்லாம் எதுக்கு? நீ பஞ்சர மீன் வாங்கி வாழையும் தலையும் குழம்பு வச்சுட்டு நடுக்கண்டத்தை வறுத்து வச்சிரு. ஓகே? ஐயா வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். உங்க விஷயமா தான் டெல்லிக்கு போயிட்டு இருக்கிறேன். போயிட்டு வந்ததும் கண்டிப்பா உங்களை பாக்குறேன். என்ன பட்டுமா? வணக்கம் வணக்கம். செல்ல கூடிய வண்டியை நிறுத்தாத, போயிட்டே இருக்கியா? சார் ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ். தம்பி, நானும் உன்னை ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். வேலைக்கு அவர் பின்னாடி அலையோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சார் பண்றது? வேலை வாங்கி தருவாருங்கிற நம்பிக்கையில 25,000 ரூபாய் பணம் கொடுத்துட்டேன். வேலை கிடைச்சாதான் சார் எனக்கு லைஃபே கிடைக்கும். தம்பி, உன்னை பாக்குறதுக்கு பாவமா இருக்கு. உனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நான் ஒரு சீக்கிரம் சொல்றேன். வாங்க வாங்க. என்னடி வீடே ரொம்ப மாறி போயிருக்குது? நீங்க அனுப்புனீங்க, அவர் தான் மாத்த சொன்னாரு. நான் அனுப்புனா? நான் யாரையும் அனுப்பலையே. தம்பி தம்பி இங்க வாப்பா. இவன் எப்படி இதுக்குள்ள இங்க வந்துட்டான்? வணக்கம் ஓ, சார். இவர்தான் அந்த தம்பியா? உனக்கு தம்பியா எனக்கு தம்பியா? ஏன்பா, உனக்கு வேலை கிடைக்கலன்றதுக்காக இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறியா? சார், இவங்க சிபாரிசு பண்ணா எனக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. இவங்க என்ன பெரிய எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசரா வேலை கொடுக்கறதுக்கு? பணம் கொடுத்திருக்கேன் சார். யோ, பணம் கொடுத்திருக்கேன் இப்ப பாரு அதையே சொல்லிட்டு இருக்கேன். அது எங்க கொடுக்கணும் அங்க கொடுத்து வச்சிருக்கிறியா? கொஞ்சம் பொறுமையாரு, உனக்கு வேலை கிடைக்கும். சார் போஸ்ட். என்னங்க போஸ்ட்மேன் வந்திருக்காரு. அஸ்வின், அஸ்வின் பா, லெட்டர் பா. யார் அஸ்வின்? ஃப்ரெண்ட்ஸ் லெட்டர் போட்டிருக்காங்க. ஏதாவது வேலை விஷயமா? இல்லம்மா, ஓல்ட் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் கெட் டுகெதருக்கு வர சொல்லிருக்காங்க. நல்ல விஷயம் தானே, போயிட்டு வா. இல்லப்பா, ஒரு நல்ல வேலை இல்லாம. அஸ்வின், உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே நீ பார்க்க போற. அவங்க மூலமா உனக்கு ஒரு வேலை கிடைக்கலாம் இல்லையா? உனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா உன் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, புகை போட்டா எல்லாம் சரியா போயிடும். டேய் உசேன், அம்மா, நான் கார்பரேஷன் லாரி புகையவோ சிகரெட் புகையோ சொல்லல, இந்த சாமானி புகையை சொன்னேன். என்ன லெட்டர் கொண்டா? ஓ இதுவா? எப்பயும் வருஷம் வர்றதானே, தைரியமா போயிட்டு வா. டேய், நீ கூட என்ன புரிஞ்சுக்காம பேசுற. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க. நான் எப்படி அவங்கள ஃபேஸ் பண்றது? இந்த ஃபேஸை வச்சு தான் இதுக்காக மாஸ்க் போட்டா போக முடியும்? டேய், நானும் உன் கூட படிச்சவன் தான். நான் எப்படி ஃபேஸ் பண்றேன்? எங்க அப்பா படிக்கிற காலத்துல மண்டையை போட்டான், வேற வழி இல்ல. குலத்தொழில் ஒன்னே ஒண்ணுதான், சாமானி போக போறது. இதை நான் மெயின்டைன் பண்ணல. இவ்வளவு ஏன், ஊட்டிக்கு வரும்போது என் கூட படிச்சவங்க எல்லாம் வக்கீலா வர்றான், போலீஸ் ஆபீசரா வர்றான். அவங்கள பத்தி நான் என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கேனா? இல்ல. ஏன்? அல்லாஹ் எனக்கு விதிச்ச விதி இதுதான். அதே மாதிரி உனக்கு என்ன விதிச்சிருக்கோ அதான் நடக்கும். கவலைப்படாத, போயிட்டு வா. என் பொண்ணு பாரதிக்கும் அசோக் கல்யாணம். என்ன திங்க் பண்றது? ஒன்றும் இல்லை. நான் ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். உன் தகுதி என்ன? உன் அந்தஸ்து என்ன? சமுதாயத்தில் உனக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை என்ன? நான் யாருடா? ஒரு ஏழை. இன்னும் சொல்ல போனா உன்னோட படிச்சேன் அப்படிங்கிற ஒரு தகுதியை தவிர. அதான்டா ஃப்ரெண்ட்ஷிப். அது
நம்மளோட முடிஞ்சிடக்கூடாது இல்லையா? ஆமா, நம்ம கூட இந்த டீ கடை ஜோசப்னு ஒருத்தன் படிச்சிருந்தான் இல்லையா? யாரு அந்த நம்ம 3வது பெஞ்சில் உட்கார்ந்து ரொம்ப மொண்டி அடிப்பான அவனா? அவனே. அவன் 2 பொண்டாட்டியோட வழக்கமா செருப்படி வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமையானா அந்த 2 பொண்டாட்டியும் கூட்டிட்டு ஒண்ணாவே போறான். இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் 30 நிமிடங்கள் காலதாமதமாக என்ன வந்து சார் இது? எப்ப பார்த்தாலும் லேட்டுங்கிறாங்க. சரி, நீங்க எங்க போறீங்க? நான் மெட்ராஸ் போறேன், ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறேன். நானும் அங்கதான் போறேன். எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆக போகுது. அம்மா அப்பாலாம் ஓகே சொல்லிட்டாங்க. என்ன போய் பொண்ணு பார்த்துட்டு வர சொன்னாங்க. அதான் நான் போயிட்டு இருக்கேன். என்ன பலவலன்னு பேசணும்னு நினைக்கிறீங்களா? மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவை திருப்பூர் நான் இப்படிதான் சார், யாரா இருந்தாலும் ஃப்ரெண்ட் ஆகிடுவேன். செல்லும் நீலகிரி எக்ஸ்பிரஸ் தடம் எண் 267 ஓகே சார், அனௌன்ஸ் பண்றாங்க. வாங்க போலாம். வாங்க பிளாட்ஃபார்மத்தில் வாங்க சார். என்ன வெயில், என்ன வெயில்! கோயம்புத்தூர் தான். இப்பதானே வந்தேன், அதுக்குள்ள அழுத்திக்கிற. நாங்கெல்லாம் இங்கே இருக்கோமே, எங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப நீ வந்து கோயம்புத்தூர் செட்டில் ஆக வேண்டியதானே? சரி, அங்கிள் இருப்பாரா? அப்பா, அசோக் வந்துட்டான்ப்பா. ஓ, அசோக். ஹலோ அங்கிள். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. நீ இன்னும் டெல்லியில தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்க? ஆமா ஆமா. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. I'll speak to you in the evening. ஓகே அங்கிள். ஓகே, ரிலாக்ஸ். என்னாச்சு, நீ மட்டும் தனியா வந்துட்டு இருக்க? அசோக்க பிக்கப் பண்ண போன? உன் டிரைவிங்க பார்த்து பயந்து பாதியில இறங்கி பஸ் பிடிச்சு வரானா? இரு. ஹலோ வரேன். ஹாய் ஹாய் ஹாய். பாப்பா பாத்துட்டியா? டெல்லி பெங்களூர்னு போகும்போது சும்மா அப்படி விசிட் கொடுப்பாரு சார். எங்க வீட்டுக்கு வர மாட்டீங்க? அது இல்ல ஆண்டி, வந்து அம்மா அம்மா விடுமா, அவனை ஏமா வந்தோன்னு மிரட்டிட்டு இருக்க? அவன் திரும்பி போயிட போறாமா? இவனா? ஏய், வா அசோக். ஓகே. சும்மா இருக்கடா. என்ன நிதி வசூல் வேட்டையை கிளம்பு வாங்கடா. அப்புறம் மகளிர் எல்ல போட்டுக்க. எந்த தொகுதி காசு ரொம்ப பளபளக்கு. ஹலோ ஜேகே, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க தெரியல என்ன? ஐயனார் கோயிலுக்கு கிடா வெட்டுற பூசாரி மாதிரி இருக்கீங்க. யாரு தெரியல? கர்மம் முடிச்சவனங்களா உங்க புடி தலையில இல்லங்கடா. அதான்டா ஆடியப்ப. டேய், நம்ம ஆடியப்ப அருணாச்சல ஆடியப்படா. தோல்ல இருந்து கை எடுத்துரு. ஏன்னா பின்னாடி இருக்கவனுக்கு வெட்டி போடுவானுங்க. பாத்து, நான் இன்னைக்கு அரசியல் அரசியல்வாதிங்களா? நீ என் ஃப்ரெண்டா? என்ன சொன்ன? ஏன்னு கூப்பிட்ட? பிச்சிடுவேன் பிச்சு. அண்ணான்னு சொல்ல. அடப்பாவி. இவனுக்கு வந்த வாழ்வா பாரு. டேய், அஸ்வின் வந்துடா. அஸ்வின்டா. ஏய், அஸ்வின். ஹாய்டா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஹாய். நல்லா இருக்கேன். அஸ்வின், எப்படிடா இருக்க? 2 வருஷமா வரல இல்ல? புடிவாதமா இருந்துட்டல்ல? நல்ல வேலை கிடைக்கலடா, அதனாலதான் வரல. அதுக்கப்புறம் பாரதிய பாத்தியா, பேசுனியா? நான் கடைசியா அவளை கோயில பார்த்ததுதான். அதுக்கப்புறம் அவளும் எனக்கு ஃபோன் பண்ணல, நானும் பண்ணல. டேய், நாளைக்கு தீனா மியூசிக்ல ஒரு சாங் கம்போசிங் இருக்கு. நீங்க எல்லாம் வரணும். பாரதி வந்துட்டாடி. பொம்பளைங்க எழுதுறியா? எப்படி இருக்க? வா பாரதி. How are you? எப்படி இருக்க? Hi. Hi, Jika, how are you? அஸ்வின் எங்க? நீங்க இங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க. நம்ம அடிக்கடி மீட் பண்றோம்னு நினைக்கிறேன். Ashok, he is my college mate Ashwin. Hi, Bharati. அஸ்வின், நானும் பாரதியும் ஸ்கூல் மேட். நான் மெட்ராஸ்க்கு பொண்ணு பார்க்க வந்தேன்னு சொன்னேன்ல, அது பாரதியை தான். எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க கண்டிப்பா எங்க கல்யாணத்துக்கு வரீங்க. சுரேஷ் எப்படா இருக்க? பழசெல்லாம் இன்னும் மறக்கலன்னு நினைக்கிறேன். சே, அதான் நான் மறந்துட்டேங்க. சாரி, அன்னைக்கு காலேஜ் முடிகிற அன்னைக்கு கோயில வச்சு நான் உங்களை அப்படி பேசியிருக்க கூடாது. நான் நினைக்கிறேன் அதனால தான் நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணல. இல்ல, நீங்க பேசுனதுதான் கரெக்ட். நான் உங்களை அப்படி கேட்ட கூடாது. பாத்தீங்களா, இது வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல. நான் வேணா அப்பா கிட்ட சொல்லி வேலைக்கு ஏற்பாடு பண்ணவா? அதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும். நிச்சயம் நீங்க நாளைக்கு எங்க வீட்டுக்கு வரீங்க. நான் இன்னைக்கே ஊருக்கு கிளம்புறேங்க. ஹலோ அஸ்வின். எக்ஸ்கியூஸ் மீ.
அன்பார்ந்த மாணவ மணிகளே, உங்க எல்லாருக்கும் என் மாலை வணக்கம். ஆமா, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓல்டு இதை ஸ்டூடண்ட்ஸ் வச்சுதானே நடத்துற இந்த principal விழாவுக்கு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் காலேஜ் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் சொல்லி தந்த வாத்தியார மறந்துடுவாங்க, இல்ல கூட படிச்ச பசங்களை மறந்துடுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. உங்களை எல்லாம் இப்படி பாக்குறதுக்கு மகிழ்ச்சியாவும் வியப்பாவும் திருப்தியாவும் இருக்கு. இது எல்லா வருஷமும் தொடரணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. My dear boys, my dearest girls, JK ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ, உருப்படாதவன், யூனியன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படி எல்லாம் நான் நினைச்ச காலம் உண்டு. ஆனா நான் நினைச்சது எல்லாமே தப்பாயிடுச்சு. இன்றைக்கு JK தன்னுடைய சொந்த முயற்சியினால ஒரு பெரிய பிரம்மாண்டமான பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறான்னு நினைக்கும் போது எனக்கு மயிர் கூச்சல் ஏற்படுது. வரையா எங்க பாட்டு ஓபன் பண்ணிட்டாங்க, சீக்கிரம் எனக்கு சீட்டு போட்டு வை. ஆகவே மாணவ மணி JK வாழ்க. 3 cheers to JK. ஹிப் ஹிப் ஹூரே. ஓகே சார், அப்ப நான் புறப்படுறேன். வழக்கமா எங்களை திட்டுவீங்களா? அது மாதிரி திட்டிட்டு போங்க சார். அது இப்ப வேண்டாம்ப்பா சார், உங்க வெள்ளி நாக்கால வெடுக்கு 4 வார்த்தை சொல்லுங்க சார். ஐயோ, இந்த நேரத்துல வேணாம்ப்பா சார், அப்பதான் சார் ப்ரோகிராம் நல்லா இருக்கும். என்ன நான் வேணாங்கிற, நீ ஓவரா பேசிக்கிட்டே போற. தேங்க்யூ ராஸ்கல். தேங்க்யூ சார். உங்க எல்லாருக்கும் நான் ஆப்பு வச்சிருவேன். என்ன இதோட விட்டுருப்பா, இதுக்கு மேல என்னால பேச முடியல. இந்த சந்தோஷமான நேரத்துல நம்ம கவிஞர் எழுதின பாட்டை அஸ்வின் அவர்கள் பாடுவார். கார்த்திங்க ரூம்ல தான் இருக்கா. ரொம்ப அப்செட்டா இருக்கா. என்ன ப்ராப்ளம்? இல்ல, அவ கல்யாணத்தை பத்தி அவளை கேட்காமயே நம்ம முடிவெடுத்துட்டோமோ? இல்லை, அப்படி ஒன்று நான் என்கிட்ட சொல்லியிருப்பார்ல. சரி விடு, காலைல பேசிக்கலாம். எப்பெல்லாம் நீ ஜட்ஜ்மெண்ட் சொல்றியோ அப்பெல்லாம் அப்செட் ஆயிடுற. என்னால் லைஃப்பையும் ப்ரொஃபஷனையும் பிரித்து பார்க்க முடியல. இன்னைக்கு ஒரு கேஸு, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணியிருக்காங்க. இது தெரியாமல் அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணை இன்னொரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. பை சான்ஸ் கேஷுவலாக அந்த முதல் பையன் அந்த பொண்ணை பார்த்து பேசிகிட்டு இருந்திருக்கான். இதை அந்த புருஷங்காரன் பார்த்துட்டான். சின்ன வயசு யங் பாய் திடீர்னு ஓவரா இமோஷனல் ஆகி நடு ரோட்லேயே கொலை பண்ணிட்டான். மர்டர். இதில் ரொம்ப குரூஷியல் என்னன்னா, அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டான். என்ன பண்றது? இப்ப இருக்க ஜெனரேஷனை புரிஞ்சுக்கவே முடியலையே. புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றதை விட மேக்ஸிமம் ட்ரை பண்ணி புரிஞ்சுக்கணும். அதான் பேரண்ட்ஸோட டியூட்டி. பாரதி, கான்டாக்ட் பண்ணியா? எப்போ வராங்க? லைன் கிடைக்கலப்பா. It's okay, come. See, you never lose hope. You should try again. மார்னிங்ல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. I see. அந்த பையனுக்கு நம்ம ஃபோன் நம்பர் தெரியும்ல? தெரியும்பா. அப்ப ஃபோன் பண்ணிருக்கலாமே. ஜாப் கிடைச்சது ஃபோன் பண்றேன்னு சொன்னா. அன்எம்ப்ளாய்டா? வேலைக்கு போன டைம் ஆகி போச்சு. முதல்ல அஸ்வினை கூப்பிடுங்க. அஸ்வின், அஸ்வின்மா வா ராஜா, ஓடியா ஓடியா ஓடியா. நல்ல நல்ல நல்லா இருப்பா. நல்ல நல்ல. முதல்ல வேலைக்கு போற, நல்லா பார்த்து பொறுப்பா நடந்துக்கணும். என்ன உன்னை பருப்புன்றாங்க. டேய் உசேன், ஆமா என்ன ஆபீஸ்க்கு வேஷ்டி கட்டிட்டு போற? அவன் வேட்டி கட்டானா ஏதாவது காரணம் இல்லாமலா இருக்கும். காரணமா? என்ன காரணம்? என்ன பாரதி கொடுத்த வேஷ்டியா? டேய், வரப்போறவங்க ஞாபகத்துல அம்மா மறந்துடாத. என்ன என்னம்மா வாடா ராஜா, வாடா 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 ராஜா. லேட்டா போனா உள்ள வேற என்ன உட்கார வச்சிர போறாங்க. ஓடியா ஓடியா. இது ஆந்தி வேலை சம்பாதிச்சிரேன். சார் நீங்க போற காரியம் அமோகமா இருக்கு. வேலை விட்டு சுத்திட்டானுங்க. சார் நீங்க போற காரியம் உங்களையுமா? கேள்விப்பட்டியாடா, நம்ம உள்ள நுழையும்போது 2 பேர்த்த வேலையை விட்டுக்கிட்டாங்களாம். ஏய் பாத்து வலிக்கு விழுந்துடாத. வெள்ளை வேட்டி கரை வேட்டி ஆயிரும், அப்புறம் உன்னை கட்சியில சேர்த்துருவாங்க. அப்புறம் நான் தட்டை கீழே வச்சுட்டு மைக்க கையில பிடிக்க வேண்டியதான். சார் ஏஐ பார்க்கணும். நீங்க போங்க சார்.
போக கூடாது. நான் ஒரு ஃப்ரெண்டுங்க. போக கூடாதியா? எங்க ஊட்டி குளிர்ல சொட்டர் மப்ளர் எதுவுமே இல்லாம கையில குளிர்ல குளிருதே. குளிருதா? இப்ப பாருங்க. இப்ப குளிருதா? இப்ப குளிருதா? ஓகே, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன ஃபோன் பண்ணிக்கலாமா? வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள கவர்மெண்ட் போனா என்ன வீட்டுல சொல்லிட்டு வரலையா? இல்ல சார், இது வேற வீடுனா சின்ன வீடா? இந்தாங்க பண்ணுங்க, அப்படியே கொஞ்சம் வேலையும் பாருங்க. ஹலோ, நான் அஸ்வின் பேசுறேன். பாரதி இருக்காங்களா? இல்ல சார். எங்க போயிருக்காங்க? தெரியாது சார். ஹலோ ஜெகே, நான் அஸ்வின் பேசுறேன். டேய், எனக்கு குன்னூர்ல வேலை கிடைச்சிருக்குடா. டேய், இந்த விஷயம் பாரதிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சா பாரதி வீட்ல இல்ல. அவ வந்தா எனக்கு ஃபோன் பண்ண சொல்றியா? சரி, ஒரு நிமிஷம் இரு. சார், இந்த ஃபோன் நம்பர் என்ன? 0423 0423 22 22 310 310 22 22. டேய், கொஞ்சம் பார்த்து உடனே ஃபோன் பண்ண சொல்றா. ஓகே, பைடா. தேங்க்யூ சார். ஹலோ சார், நான் மெட்ராஸ்ல இருந்து ஜேகே பேசுறேன். சொல்லுங்க. அஸ்வினை கொஞ்சம் கூப்பிடுங்க சார். யாருங்க அந்த அஸ்வின்? சார், நீ புதுசா வேலைக்கு சேர்ந்தாரு. ஓ, அந்த ஃபோன் பார்ட்டியா? ஒரு நிமிஷம் இருங்க. அஸ்வின் சார். ஹலோ. டேய், நான் ஜேகே பேசுறேன்டா. பாரதி வீட்டுக்கு போனேன். அவங்க அப்பாவுக்கு கோயம்புத்தூர்ல ஏதோ கான்ஃபரன்ஸா. ஃபேமிலியோட கிளம்பி போயிட்டாங்களாடா. சரி, அங்கதான் இருப்பாங்க. ஓகேடா. சரி, நான் கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பை. எங்க நாளைக்கு காலையில அப்படியே மருதமலை கோயில் போயிட்டு வந்துடலாமா? போலாமே. பாரதி. பாரதி. அப்பா, அந்த அஸ்வினுக்கு ஃபோன் பண்ணி பேரண்ட்ஸோட வர சொல்லு. ஓகே, டேக் கேர். நானும் மெட்ராஸ்ல இருந்து உனக்கு கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எவ்வளவு நாளா போன் ட்ரை பண்ணிட்டு இருப்ப நீ? என்னம்மா பண்றது, லைனே கிடைக்க மாட்டேங்குதே. வீட்டை மாத்திட்டாங்களா என்னவோ? என்கொயரிஸ் ட்ரை பண்ணி பாரு. அப்படியெல்லாம் இருந்தா இன்ஃபார்ம் பண்ணுவாமா? எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவான்? நம்ம இப்ப இருக்கிறது கோயம்புத்தூர்ல, அவன் மெட்ராஸ் வீட்டுக்கு போன் பண்ணிருப்பான். நம்மளுக்கு எப்படி தெரியும்? சரி, அப்போ நான் நேர்லயே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நேர்லயா? என்ன விளையாடுறியா? தனியா போறியா? ஊட்டி எங்கம்மா இருக்கு? இங்க பக்கத்துல தானே. பாரதி, அப்பா வரட்டும், அப்பாவோட போ. நான் அலோவ் பண்ண மாட்டேன். அப்பா வரதுக்குள்ளே நான் அஸ்வினை கூட்டிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ், நான் சின்ன குழந்தையா? நீ எப்படி பயப்படுற? நான் வந்துடுறேன்மா, ப்ளீஸ். போயிட்டு வரேன். சரி, பாத்து போ. சரி. சோர்வை நீக்கு, தெருவெல்லாம் மரம் மலர், வெறும் பேச்சு பேசாதே, வையம் வாழவாள். வெரி குட். போய் உட்காரு. வணக்கம். அடடே, வாயா. பசங்களா, இன்னைக்கு டியூஷன் டைம் ஓவர். போயிட்டு வாங்க, நாளைக்கு பார்க்கலாம். போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. வணக்கம் வணக்கம். பாத்தியா? உட்காருப்பா. ஏன்பா, நான் வந்தேங்கிறதுனால குழந்தைகளை அனுப்பிச்சிட்டியா? இல்ல என்னடா திடீர் விசிட்? ஆச்சரியமா இருக்கு. இந்த ஊர்ல ஒரு கான்ஃபரன்ஸ். அதான் பார்த்தேன். காரியம் இல்லாம வரமாட்டியே. ஆமா, அசோக் இங்க. இன்னைக்கு நல்ல நாள். இன்விடேஷன் கார்டெல்லாம் பிரிண்ட் பண்ண போயிருக்கான். ஆமா, நீ கார்டெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? என்னடா, என்னாச்சு? மேரேஜ்ல சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? என்ன ஃபோன் பண்ணிக்கலாமா? வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள கவர்மெண்ட் போனா என்ன வீட்டுல சொல்லிட்டு வரலையா? இல்ல சார், இது வேற வீடுனா சின்ன வீடா? இந்தாங்க பண்ணுங்க, அப்படியே கொஞ்சம் வேலையும் பாருங்க. ஹலோ, நான் அஸ்வின் பேசுறேன். பாரதி இருக்காங்களா? இல்ல சார். எங்க போயிருக்காங்க? தெரியாது சார். ஹலோ ஜெகே, நான் அஸ்வின் பேசுறேன். டேய், எனக்கு குன்னூர்ல வேலை கிடைச்சிருக்குடா. சந்தோஷம்டா. டேய், இந்த விஷயம் பாரதிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சா பாரதி வீட்ல இல்ல. அவ வந்தா எனக்கு ஃபோன் பண்ண சொல்றியா? சரி, நம்பர் சொல்லு. சரி, ஒரு நிமிஷம் இரு. சார், இந்த ஃபோன் நம்பர் என்ன?
0423 0423 22 310 310 22 22. டேய் கொஞ்சம் பார்த்து உடனே ஃபோன் பண்ண சொல்றா. ஓகே பைடா. தேங்க்யூ சார். ஹலோ சார் நான் மெட்ராஸ்ல இருந்து ஜேகே பேசுறேன். சொல்லுங்க. அஸ்வினை கொஞ்சம் கூப்பிடுங்க சார். யாருங்க அந்த அஸ்வின்? சார் இன்னைக்கு புதுசா வேலைக்கு சேர்ந்தாரு. ஓ அந்த ஃபோன் பார்ட்டியா? சார் ஒரு நிமிஷம் இருங்க. அஸ்வின் சார். ஹலோ. டேய் நான் ஜேகே பேசுறேன்டா. பாரதி வீட்டுக்கு போனேன். அவங்க அப்பாவுக்கு கோயம்புத்தூர்ல ஏதோ கான்ஃபரன்ஸா. ஃபேமிலியோட கிளம்பி போயிட்டாங்களாடா. சரி. அங்க தான் இருப்பாங்க. ஓகேடா சரி நான் கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே பை. எங்க நாளை காலையில அப்படியே மருதமலை கோயில் போயிட்டு வந்துடலாமா? போலாமே. பாரதி. பாரதி. அப்பா அந்த அஸ்வினுக்கு ஃபோன் பண்ணி பேரண்ட்ஸோட வர சொல்லு. ஓகே. டேக் கேர். நானும் மெட்ராஸ்ல இருந்து உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எவ்வளவு நாளா போன் ட்ரை பண்ணிட்டு இருப்ப நீ? என்னம்மா பண்றது, லைனே கிடைக்க மாட்டேங்குதே. வீட்டை மாத்திட்டாங்களா என்னவோ? என்கொயரிஸ் ட்ரை பண்ணி பாரு. அப்படியெல்லாம் இருந்தா இன்ஃபார்ம் பண்ணுவாமா? எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவா? நம்ம இப்ப இருக்கிறது கோயம்புத்தூர்ல, அவன் மெட்ராஸ் வீட்டுக்கு போன் பண்ணிருப்பான். நம்மளுக்கு எப்படி தெரியும்? சரி அப்போ நான் நேர்லயே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நேர்லயா? என்ன விளையாடுறியா? தனியா போறியா? ஊட்டி எங்கம்மா இருக்கு? இங்க பக்கத்துல தானே. பாரதி அப்பா வரட்டும், அப்பாவோட போ. நான் அலோவ் பண்ண மாட்டேன். அப்பா வரதுக்குள்ளே நான் அஸ்வினை கூட்டிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ். நான் சின்ன குழந்தையா, நீ எப்படி பயப்படுற? நான் வந்துடுறேன்மா ப்ளீஸ். போயிட்டு வரேன். சரி பாத்து போ. சரி. சோர்வை நீக்கு தெருவெல்லாம் மரம் மலர் வெறும் பேச்சு பேசாதே வையம் வாழவாள். வெரி குட். போய் உட்காரு. வணக்கம். அடடே வாயா. பசங்களா இன்னைக்கு டியூஷன் டைம் ஓவர். போயிட்டு வாங்க, நாளைக்கு பார்க்கலாம். போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. வணக்கம் வணக்கம். பாத்தியா? உட்காருப்பா. ஏன்பா நான் வந்தேங்கிறதுனால குழந்தைகள் அனுப்பிச்சிட்டியா இல்ல? என்னடா திடீர் விசிட்? ஆச்சரியமா இருக்கு. இந்த ஊர்ல ஒரு கான்ஃபரன்ஸ். அதான் பார்த்தேன். காரியம் இல்லாம வரமாட்டியே. ஆமா அசோக் இங்க? இன்னைக்கு நல்ல நாள். இன்விடேஷன் கார்டெல்லாம் பிரிண்ட் பண்ண போயிருக்கான். ஆமா நீ கார்டெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? என்னடா என்னாச்சு? மேரேஜ்ல சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? அசோக் கிட்ட நானே உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஏய் பாரதி. ஹாய். வா. ஹேய் நீ என்ன இங்க? ஏய் எங்க ஊருக்கு வந்துட்டு நீ என்னையே கேக்குறியா? ஆமா நீ எங்க இங்க? அப்பாக்கு இங்க கான்ஃபரன்ஸ். நல்லவேளை உன்னை பார்த்தேன். இன்விடேஷன்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. சாரி அசோக், அப்பா அங்கிளுக்கு ஃபோன் பண்ணிருப்பாரு. என்ன சொல்ற? நான் அஸ்வின் ஒருத்தரை லவ் பண்றேன். அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏய் என்ன ஃபீல் பண்றியா? ஏய் இதுல நான் ஃபீல் பண்ண என்ன இருக்கு? அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க, நானும் ஓகேன்னு சொன்னேன். இப்போ நீ அஸ்வினை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற. இதுல நான் ஃபீல் பண்ண என்ன இருக்கு? என்ன அசோக்குங்கிற பேருக்கு பதிலா அஸ்வின் இருக்க போகுது. சரி விடு. அப்பா இப்படியே எவ்வளவு நேரம் நின்று இருக்க போறீங்க? அங்கிள் வந்தாரா? பாரதி வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னாங்க.
அப்பா அன்னைக்கு நீங்க தான் சொன்னீங்க பாரதியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு. இப்போ அவளே வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது நீங்க ஏன்ப்பா ஃபீல் பண்றீங்க? ஃபீல் பண்ண வேண்டிய நானே அதை பத்தி ஃபீல் பண்ணல. அப்பா எனக்கு நீங்க தான் முக்கியம். இதனால உங்களுக்கும் அங்கிளுக்கும் உள்ள நட்பு என்னால கெட்டு போயிடக்கூடாது. நான் கேஷுவலா எடுத்துக்கிட்டேன்ப்பா. இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு உம்மன் இருந்துகிட்டு வாங்க. அசோக், அட என்னம்மா நீ, வாங்க வாங்கப்பா. ஊட்டி போகணும் சார். மழை பெஞ்சு ரோடெல்லாம் ஒரே மோசமா இருக்கு. அந்த பக்கம் போக முடியாது. ரோடே பிளாக் ஆயிருக்குல்ல. சரிங்க. போய் அந்த பக்கம். என்னங்க ஆச்சு? மழை பெஞ்சு ரோடெல்லாம் டேமேஜ் ஆயிருக்குமா, இதுக்கு மேல போக முடியாது. ஐயோ ப்ளீஸ் சார், அர்ஜென்ட், ஏதாவது பண்ணுங்களேன். இந்த ரூட்டை பத்தி உங்களுக்கு தெரியாதுமா, தயவு செஞ்சு இறங்குங்கம்மா. சரி, எவ்வளவு ஆச்சு? 400 ரூபா. இந்தாங்க. இந்த பக்கம் ஊட்டி போறதுக்கு ஏதாவது பஸ்? இந்த பக்கம் பஸ் எல்லாம் வராது, ஜீப் மட்டும் தான் வரும். உடம்புல வாயமா இருக்கட்டும் இருக்கட்டும். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன? ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? வந்ததுல இருந்து அதானே பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணுங்க பண்ணுங்க. இதான் பொண்ணுங்களா? ஆமாமா. ஹலோ, இங்க பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு? நேரா போங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு ஹாஃப் அன் ஹவர் பெர்மிஷன் வேணும். ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு முழுக்க தானே பண்ணிட்டு இருக்கிறேன். போ போ, அப்படியே வீட்டுக்கு போயிரு. சார், ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஹலோ, நான் அஸ்வின் கிளாஸ்மேட் பாரதி பேசுறேன். எப்படிமா இருக்கேன்? நான் நல்லா இருக்கேன். அஸ்வினை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? இங்க ஒரே மழையா இருக்கு, என்னால வர முடியல. எங்க இருந்துமா பேசுற? குன்னூர்ல இருந்து. குன்னூரா? அஸ்வின் அங்கதான் வேலை பாக்குறா. இன்னைக்கு தான் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கான். அப்படியா? கொஞ்சம் அட்ரஸ் கொடுக்குறீங்களா? ஒரு நிமிஷம். PWD ஆஃபீஸ், BB ஸ்ட்ரீட், குன்னூர். ஓகே, தேங்க்ஸ் ஆண்டி. ஹலோ. அம்மா, நான் அஸ்வின் பேசுறேம்மா. பாரதி ஃபோன் பண்ணாடா? ஆமாண்டா, இப்பதான் பண்ணா. ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. எங்க இருந்துமா பண்ணா? உன்னை கேட்டாடா. நீ குன்னூர்ல தான் இருக்கேன்னு சொன்னேன். உன் ஆபீஸ் அட்ரஸையும் கொடுத்துருக்கேன். அவ இப்ப அங்கதான் வருவான்னு நினைக்கிறேன். சரிம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. டேய் அஸ்வின், அஸ்வின், ஹலோ ஹலோ. போட்டு இன்னைக்கு தூக்கத்தை கட்டுறேன். நாளைக்காவது நிம்மதியாக தூங்க. நீ ஏன் உள்ள போற? என்னையா வீட்டுக்கு போகாம திரும்ப வந்துட்டேன். சார், ஒருத்தருக்காக வெயிட் பண்ணு. போன் ஒன்னும் ரெடியா இல்லையா? போ போ. ஒரு முடிவோட தான் வந்திருப்பான் போல் இருக்க. ஆபீஸ் போட்டு போற நேரம் சார், வீட்டுக்கு போங்க.
என்ன இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? இதா அது அங்க இருக்கு. தேங்க்யூ சார்.